யாக்கோபு சொல்றாரு, அவர் என்னை காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். எதுக்கு தெரியும் நம்மளை காயப்படுத்துறாரு? நாம செஞ்ச ஏதோ ஒரு கிக்கிரி புக்கிரி வேலைக்காக நம்மளை காயப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. காயப்படுத்துவ மாத்திரமல்ல, நம்மை காயம் கட்டுகிறார். எதுக்கு தெரியுமா? மற்றவர்கள் நம்ம மூலமா காயம் கட்டப்பட வேண்டியதுக்காக தான் நம்மை காயம் கட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மன ரம்யமா அவரை நடத்தணும். நமக்குள்ள இருக்கும்போது அவர் துக்கப்பட்டு 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 நடத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு 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 நடத்திட்டு இருக்காரு. என்ன பண்றது? பெத்து தொலைஞ்சிட்டேன், அபிஷேகம் பண்ணி தொலைஞ்சிட்டேன், நம்பி வந்துட்டான். இல்ல, சில நேரங்கள்ல நம்முடைய கரத்திலா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், நம்முடைய நிழலின் கீழே வைந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், நம்மிடத்தில் நன்மையை பெற்றவர்களே நமக்கு விரோதமா நிற்பாங்க. நம்ம நிந்தித்து பேசுவாங்க, நம்ம தூஷித்து பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கட்ட அனுமதிக்கும் போது நாம என்ன செய்யணும்? சகித்து போக வேண்டும். இந்த சோதனைகளை நம்ம சகிக்க வேண்டும். அப்ப தூசிக்கட்டும், தூசிக்கிறவன் தூசிக்கட்டும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அல்லேலூயா. சிறு செடிதானே என்று சொல்லி போற வரவரை நம்ம மிதிக்கலாங்க. போற வரல காரணமே இல்லாம மிதிப்பாங்க. ஏன்? நாய் கூட வந்து யூரின் போகும். இன்னைக்கு சிறு செடிதானே என்று சொல்லி அற்பமா எண்ணப்பட்டு இருப்பீர்களானால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நீங்க வளர்ந்து ஆரம்பரமா வரும்போது உங்களை நிந்தித்தவன், உங்களை தூஷித்தவன் எல்லாம் உங்க நிலைக்கில வரவப்பாரு ஆண்டவரு. சின்னப்ப நான் அவமானப்படணும், நான் நொறுக்கப்படணும், நான் நிந்தைக்கு உட்படப்படணும். ஏன் தெரியுமா? நான் இந்த அவமானத்துக்கு நிந்தைக்கு உட்பட்டாதான் என் ஆண்டவருக்கு வலிக்கும். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? அப்பதான் என் ஆண்டவர் இறங்கி வந்து எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக அநேக சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எதிர்கொள்ள வேண்டிய சவால் இன்னும் அதிகமா இருக்கப்படினாலே இந்த பலம் போராது, இந்த பலம் போராது. ஒரு புதிய பலம் பெற்றுக்கொள். ஒரு புதிய வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எதிர்க்க வேண்டிய சவால்கள் சந்திக்க வேண்டிய அநேகமா இருக்கிறது. நீ காலத்தோடு ஓடும் போதே உன்னை இலக்கிய பண்ணுகிறாய். நீ காலத்தோடு ஓடும் போதே உன்னை இலக்கிய பண்ணுகிறாய். குதிரையோட ஓட வேண்டிய காலம் சமீபமா வந்திருக்கிறது. குதிரையோடு ஓட வேண்டிய காலம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் வார்த்தை பகுதிக்காக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அடியனை கர்த்தர் மறைத்து பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் பேசுவீராக. அடியனுடைய வாயாக இருந்தாலும் வார்த்தை உம்முடையதாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜனங்களோடு ஒவ்வொருவோடு கர்த்தர் பேசுங்கப்பா. வந்தவர் ஒருவரும் வெறுமையாக திரும்ப செல்லாதபடிக்கு கர்த்தராக தேவன் வார்த்தை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இருதயங்களில் வார்த்தை குத்தப்பட வேண்டுமோ அந்த இருதயங்களுக்கு குத்தப்படுகிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. எந்த இருதயங்கள் தேற்றப்பட வேண்டுமோ அந்த வார்த்தைகளுக்கு தேற்றல வாழ்னுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. எந்த இருதயங்கள் ஆறுதல் படுத்த வேண்டுமோ அந்த இருதயங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. எந்த இருதயங்கள் பலப்பட வேண்டுமோ அந்த இருதயங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. ஆவியானவர் சொல்வதை காதோவன் கேட்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களை திறப்பாராக தகப்பனே. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வாராக. மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கிய பூமியை நினைத்து அது விதைக்கிறனுக்கு விதையும் புசிக்கிறனுக்கு ஆகாயத்தை கொடுக்க எப்படியோ அப்படியே என்னிலிருந்து புறப்படுற வார்த்தை வெளிப்படும். அது வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியப்படி வாய்க்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. பரலோகத்தின் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசிங்க. யாக்கோபுக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ரைட். இந்த நாள் நம்ம பார்க்கக்கூடிய தேவ செய்தியின் தலைப்பு சகிப்புத்தன்மை. சோதனையில் நம்ம சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அருமையான தேவ ஜனங்களே, சோதனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரும். இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யார் என்பதை ஒரு சில நிமிடங்கள் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் தெரிந்து கொள்ளுங்க, இது செய்திக்கு ஒரு இதாக இருக்கும். இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யாருன்னு தெரியுமா? யாரு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சும்மா சொல்லுங்க. இந்த யாக்கோபு நிருபம் எழுதின யாக்கோபு என்பவன் யார்? வெரி குட், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவர் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு அல்ல. முதல் இரத்த சாட்சி அவர் மரிச்சிட்டாரு. அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்ல இந்த யாக்கோபு யாருன்னா, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மைந்தனாக இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக சரீர பிரகாரமாக இருந்த யாக்கோபு தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு இந்த யூதா நிருபம் எழுதினார்ல, யூதா எங்க இருக்கு சொல்லுங்க அப்பா? வெளிப்படைசே முன்னாடி இருக்குது. வெரி குட். அப்போ இந்த இவங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க சகோதரர்கள் இருந்தா, ஐயோ இந்த மத்தேயு 12 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், 12 போட்டிருக்கும். இவங்கெல்லாம் சகோதரர்கள். இந்த யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபை நாட்களில் எருசலேமில் சபை இருந்துச்சு. அந்த சபையுடைய மெய்ப்பராக, அந்த சபையுடைய போதகனாக இருந்தவர் தான் இந்த யாக்கோபு. ஒரு முறை அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருத்த சேதன பிரச்சனை வந்து பயங்கரமாக காரசாரமாக வாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த யாக்கோபு எழும்பி நின்று அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை அங்கே உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட யாக்கோபு சொல்லுகிறார், இந்த யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிற சமயம் பார்த்தீங்கன்னா சபையானது மிகுந்த உபத்திரத்துக்குள்ளாக, மிகுந்த பாடுகளுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக மிகுந்த பாடுகளுக்கு உட்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது. அதனால சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு யார் யாரோ பாக்கியவான், யார் யாரோ அதிர்ஷ்டசாலி, யார் யாரோ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றான். ஆனா வேதம் சொல்றது சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். அருமையான தேவ ஜனங்களே, 2 விதமான சோதனைகள் உண்டு. ஒன்று ஜெயிக்க வேண்டிய சோதனைகள் உண்டு. எந்தெந்த காரியத்தை எந்தெந்த சோதனையில் நம்ம ஜெயிக்க வேண்டுமோ அந்தந்த சோதனையில் நாம் ஜெயிக்க வேண்டும். எந்தெந்த சோதனைகளை நாம் சகிக்க வேண்டுமோ அந்தந்த சோதனைகளை சகிக்க வேண்டும். சொல்லுங்க, 2 வித சோதனைகள். ஜெயிக்க வேண்டிய சோதனைகள் உண்டு, இன்னொன்று சகிக்க வேண்டிய சோதனை உண்டு. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கிறார், சகிக்க வேண்டிய சோதனைகளை சொல்கிறார். அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டிய சோதனைகள் பிசாசுனால வரலாம். பிசாசு நமக்கு சில சோதனை செய்வார். சில நேரத்தில் தேவனே நம்ம சோதனை செய்வார். அவர் பிசாசு செய்கிற சோதனை தீங்குனால சோதிப்பான். ஆனால் தேவன் அப்படி அல்ல, தீமையினால சோதிக்கிற தேவன் அல்ல. தேவன் நம்மை பரிசோதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் வைக்கிற சோதனையில் நம்ம ஜெயிக்கணும், பிசாசு வைக்கிற சோதனையில் நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், அவர் உடனே ஆண்டவர் வந்து ஆபிரகாமை சோதிப்பார். என்னது? உன் ஏக புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் ஒரே பேரை நீ ரொம்ப நேசிக்கிற பத்தியா, அவனை கொண்டாந்து என் பலிபீடத்தில் வந்து சர்வாகன தகன 2 வெட்டி பலி செலுத்தின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப அந்த சோதனை நமக்கு எல்லாமே தெரிஞ்ச சம்பவம் தான். அந்த சோதனையிலேயே ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அந்த சோதனையில, தேவன் வைத்த அந்த சோதனையில ஆபிரகாம் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அவனுக்கு ஒரு சோதனை பிசாசு வைப்பான். பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 80-90 வயது இருக்குன்னு நினைக்கிறேன் கிழவி. யாரு? அவருடைய மனைவி. அவ்வளோ அழகு, அழகுக்கெல்லாம் அழகு மேல அழகு. அந்த காலத்துல அந்த அம்மா நகை வேற போட்டுருந்துச்சு. அப்ப நம்ம நகை போடலாமா அப்படி கேட்காதீங்க. அந்த காலத்து தேவன் அனுமதித்தார். ஓகே. அப்போ அழகு மேல அழகு. இந்த அம்மா பஞ்ச காலத்துல தேசம் விட்டு வேற தேசம் போன உடனே அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே பேச்சு என்ன தெரியுமா? இந்த அம்மாவை பத்தி தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய சிந்தைகளை சிதற விடாதீங்க. தேவன் எந்த நேரத்திலும் பேசுவார். அல்லேலூயா. இது ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து பேச வேண்டும் என்று ட்ரெடிஷனலாக வரல. கர்த்தருடைய ஆவியானவர் காலையில், ஆண்டவரே நான் உள்ள எனக்கு ஒரு வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அருமையான தம்பி கல்வாரி எடுத்தாப்புல. அது என்ன பாட்டு? கல்வாரியின் கருணை இதே. பாடுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கருணை இதே கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கஷ்டங்கள் சகித்தாரே. இந்த கிளைமேக்ஸுடைய அந்த வசனமே தான். அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தர் எனக்கு உண்மையிலே வந்து அந்த வார்த்தை வந்தவொடனே பரிசுத்த ஆவியானவர் பலமாக என்னை நிரப்பினார். அல்லேலூயா. ரைட்டா, துணிஞ்சு அடிப்பா. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு? கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, அவனுக்கு பிசாசு ஒரு சோதனை வைக்கிறான். தேவன் ஒரு புறம் சோதிக்கிறார், இன்னொரு புறம் பிசாசு சோதிக்கிறான். அவனுடைய மனைவியை பார்த்தீங்களா, அவ்வளோ அழகு பஞ்ச காலத்தில். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கேன், டச் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்போ பாருங்க, பஞ்ச காலத்தில் அவன் இந்த தேசத்தை விட்டு தேசம் மாறும்போது அபிமெலேக்கு ராஜா அவளுடைய அழகில் மயங்கிறான். ஆக்சுவலாக இவன் பார்த்தானா என்னன்னு எனக்கு தெரியல, ஸ்தோத்திரம். ஆனால் சட்டசபையில் பேச வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்குது. என்னது? சட்டசபையில் பேச வேண்டிய காரியங்கள். அந்த நாட்டில் பஞ்சம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பேசிட்டு விட்டு ஒரு பொம்பளையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஐயா, நம்ம ஊருக்கு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், ஆபிரகாமா, அவருடைய மனைவி இங்கே பார்த்தே இல்லையே, சே என்ன அழகு தெரியுமா? ஏண்டா சட்டசபையில் பேசுகிற பேச்சாடா அதெல்லாம்? சோதரா அந்த பேச்சை கேட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா இவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான், தூக்கிட்டு போயிடுறான். கவனிங்க, அந்த தருணத்தில் ஆபிரகாம் நிலைமை வச்சு பாருங்க. ஒரு புறம் தேவன் சோதித்தார், தன் ஒரே பேரான குமாரனை இழக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயம் எடுத்தான். இன்னொரு புறமாக பிசாசு அவனை சோதிக்கிறான், மனைவியை இழந்து தவிக்கிறான். அந்த சாராவுடைய மரணத்தில் பார்த்தீங்கன்னா அவன் புலம்பி 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 அழுதானா. பைபிள் சொல்லிக்குது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அடுத்து என்ன பண்றான்? தயவு பெறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லாம் எங்களால் வாழ முடியாதுங்க. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா? உங்களுக்கு ஹெல்ப்பர் பையில போட்டுக்கு, நீங்க எல்லாம் ஹெல்ப்பரா? உங்களுக்கு ஹெல்ப்பர் தேவையில்லை, எங்களுக்கு ஹெல்ப்பர் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எத்தனையோ தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவன் இழந்தவங்க பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் எல்லாம் சந்திச்சு பிள்ளைகளை நல்ல ஒரு கரசத்தை வச்சு வச்சிருப்பாங்க. அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பிள்ளையா இருக்கட்டும், அத்தனை பிள்ளை நல்ல ஒரு லெவலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு இதே நேரத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, மனைவியை உண்மையாக நேசித்த ஒரு மனைவி இறந்துட்டா ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக கணவனும் இறந்து விடுறான். அதிகபட்சம் 5 வருஷம் தானா, அவரால் இருக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் யார் இம்பார்ட்டன்ட்? இல்லையா சொல்லுங்க. சரி போகட்டும். அப்போ பாருங்க, இந்த மனைவியை பிரிந்து தவிக்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துக்கு நம்ம போனதான் தெரியும். அந்த நேரத்தில் அவனுடைய இறுதியம் எந்த அளவுக்கு குமரி இருக்கும், எந்த அளவுக்கு அவனுடைய வேதனை காயப்பட்டிருக்கும். ஒருவேளை ஏண்டா இந்த கர்த்தரை நம்பி வந்தேன், நான் பாட்டில் அந்த மொசபத்தையுமே தேசத்தில் இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்ல. அந்த சூழ்நிலை அவன் முறுமுறுக்கவே இல்லை. அல்லையா சொல்லுங்க. அவன் முறுமுறுத்த மாதிரி எங்கேயும் போடவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், அவன் விசுவாசிக்கணும் தகப்பன்ல, அவன் முறுமுறுத்துக்க மாட்டான். கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்திருப்பான். உடனே ஆண்டவர் சும்மா இல்லை. யார் அவள்? சாதாரண சாராள் என்பது சாதாரண ஒரு பெண்ணா? இல்லை, திரளான ஜனங்களுக்கு தாயாக விளங்க போகிறவள். அவளை தூக்கிடலாமா? அவன் மேல கண்ணு போட விட்டுருவாரா? அவன் மேல அந்நியன் கைப்பட விட்டுருவாரா? நீ அவளை தொட்ட அவ்வளவுதான். ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார். அபிமெலேக்கு ஒரு நீதிமான் பாருங்க. அடுத்த நாள்ல ஆண்டவர் அபிமெலேக்கு பாருங்க, உடனே அவன் மனைவி சாராளையும் அவளோடு சேர்ந்து அவளுக்கு தேவையான தாதிமார்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். இல்லையா சொல்லுங்க. அப்ப இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சூழ்நிலை ஆபிரகாம் சோதனையை ஜெயித்தார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் சகித்தார். அப்ப இன்னைக்கு நாம பார்க்கிறது ஜெயிக்க வேண்டிய சோதனை கிடையாது, சகிக்க வேண்டிய சோதனைகள். அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்மிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்கிறதா? தேவன் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ஒரு வறட்சி வரலாம், ஒரு தாழ்விடங்கள் வரலாம், ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வரலாம், ஒரு வியாதி நேரங்கள் வரலாம், ஒரு வறுமை வரலாம், ஒரு தரித்திரம் வரலாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், சில பிரிவுகள் வரலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம சகித்து போறோமா, இல்ல தேவன் பேர்ல அதிருப்தியாக முறுமுறுக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகிக்க பழகிக்கொள்ளுங்கள். சகித்தாதான் சொல்லிருக்குது, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நாம் எதை சகிக்க வேண்டும்? வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம்
5வது வசனம் வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ரைட். கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதிருங்கள். அதே நம்ம யோபு சொல்லியிருப்பார் 5:17-18. வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. கர்த்தருடைய சிட்சை நம்முடைய வாழ்க்கையில 7வது வசனம் வாசிங்க. நீங்கள் சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாம் வாசித்தோம். சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய பார்வையில நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். மற்றவங்க எப்படி எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பீடு வருகிறது, ஒரு வியாதி வருகிறது, ஒரு தருத்தனம் வருகிறது, ஒரு பற்றாக்குறை வருகிறது என்றால் நான் நினைத்துக் கொள்வேன், நான் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தவறு இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தருக்கு உண்மை இல்லாத இருக்கிறேன், அதனால தான் இந்த பாடு, அதனால தான் இந்த சிற்றை என்று சொல்லி நான் இந்த நிதானிக்க ஆரம்பிப்பேன். கடந்த முறை மார்ச் 31ஆம் தேதி விடுதலை உபவாச ஜெபம் வைத்திருந்தோம். அந்த ஜெபத்துக்கு முன்பாக வீட்டு வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போ வீட்டு வேலை நடந்து கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லா அந்த ஆணி அடிக்க வேண்டிய காரியங்கள், டாய்லெட்டில் எல்லாம் அந்த என்னென்ன இந்த சோப்பு இதான் வைக்கணுமோ எல்லாம் வச்சு முடிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா பாசஸ் வந்தால் ஒரு கண்ணாடி வேணும்னு சொல்லிட்டு அந்த வாஷ் பேஷன் நேராக கண்ணாடி அடித்தோம் பாருங்கள். கண்ணாடி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆணியில் அடிச்சனோ இல்லையோ என் விரலில் கரெக்டாக அடிச்சிட்டேன். அல்லேலூயா. வலி உயிரை போயிருச்சு, பயங்கரமான வலி, அப்படியே உருள்றேன் பார்த்துக்குங்க. ஐயோயோ ஏசப்பா என்னால் முடியலை. அப்போ இன்னமும் அந்த கருப்பு மாறவே இல்லை. அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே எப்படிப்பா நீங்கள் தாங்குனீங்க, எப்படிப்பா தாங்குனீங்க, இதைத்தான் சொன்னேன். எப்படிப்பா தாங்குனீங்க, எப்படிப்பா சகித்தீங்க, என்னால் தாங்க முடியல சொல்லி தாங்க முடியல, ரொம்ப கத்திட்டேன். அடுத்து என்னை மன்னிச்சிருங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணும்போது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது கூட நான் அப்படியே முறுமுத்து, ஆண்டரே என் பாவங்களை மன்னிங்க. என்னப்பா, ஐயோ அவர் அந்த பாவம் பண்ணிப்பாரோ இந்த பாவம் பண்ணிப்பாரோ அப்படிலாம் நீங்கள் தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளங்காமல் போயிருவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு பாவம், என்னைய பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரன் பாவம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சித்தம் செய்கிற இடத்துல தான் அவன் பாவம் செய்வான். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சித்தம் செய்கிற விஷயத்தை தான் அவன் என்னை கருத்தறியும். அப்போ ஒருவேளை நான் ஏதாவது சுய சித்தங்கள் செஞ்சுட்டணும், தேவன் சொல்லி செய்யாமல் இருந்தாலும் தப்பு தான், தேவன் சொல்லாத செஞ்சாலும் தப்பு தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சுய சித்தம் செய்யவில்லை, மனுஷ சித்தம் செய்யவில்லை, தாயுடைய சித்தம் செய்யவில்லை, நண்பருடைய சித்தம் செய்யவில்லை, பிசாசு சித்தம் செய்யவில்லை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சுய சித்தத்தை செய்யவே இல்லை. இல்லையா சொல்லுங்க. இப்போ ஒருவேளை எதுவும் பாவம் செஞ்சுட்டேன்னா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் என்ன நான் நினைப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பற்றாக்குறை வருதுன்னா அது தேவன் தருகிற சிட்சை. உண்மையிலோ மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதம் வரலாட்டா அப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தில், நீங்கள் எப்படின்னு தெரியல பிரதர் சிஸ்டர், நான் ஏதோ ஒரு விஷயத்தில் குறைவாக இருக்கிறேன். அப்போ தேவன் நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவரே என்னை சிட்சிங்க, ஆண்டவரே என்னை சிட்சிங்க ஆண்டவரே கேட்பேன். அப்போ இந்த சிட்சையை அற்பமாக எண்ணாம இந்த சிட்சை நம்ம வாழ்க்கையில் வரும்போது பதிலுக்கு நாம முறுமுறுக்காம இருக்கணும். தேவன் சிட்சிக்கிறார், சில நேரத்தில் ஊழியக்காரர் மூலமா சிட்சிப்பார். இந்த சீப்பு இருக்கு பார்த்தீங்களா, சீப்பு அன்புதாஸ் ஐயா சீப்பா காணாம மாட்டார்னா ஒரு வாரத்துக்கு அவரே பனிஷ்மெண்ட் கொடுப்பாராம். என்னது? சீவே மாட்டாராம். வாட்ச் எங்கேயோ வருஷம் வச்சுக்குவே, ஒரு வருஷத்துக்கு 6 மாதம் வாட்சே கட்ட மாட்டாராம். தனக்குத்தானே அவர் அந்த சிட்சையை ஏற்படுத்திக் கொள்வாராம். சில நேரத்தில் அவங்க மேலே உள்ள ஊழியர்கள் அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வச்சுன்னா அதுக்கு சேர்ந்து கொடுக்கணுமா? அப்போ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாமல் நீங்கள் நானும் சகித்து வாழ்ந்தோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளும் தப்பு பண்ணுதுங்க, நான் உடனே இளைய தலைவர் மாதிரி தட்டி கேட்க முடியுமா? இல்லை நாட்டாக மாதிரி தீர்ப்பு தான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப ஏன் பிள்ளை தாங்க நான் சிச்சிக்க முடியும், ஏன் பிள்ளை தப்பு பண்ணாதான் தண்டிக்க முடியும்.
அல்லேலூயா. இல்லையா அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக அதிகாரத்துக்கு உட்பட்ட பிள்ளை சிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு மேலான உள்ள நடத்திப்புக்காரர் ஊழியக்காரர் அவங்க உங்களை சிச்சைக்கு நடத்தும் போது நீங்க அமைதியா போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ரேமா வார்த்தைகள் வெளிப்படும், பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சிச்சை நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய சிச்சை வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சகித்தாதான் நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் அடிச்சு யாரும் செத்துற மாட்டாங்க. கோழி மிதிச்சு எங்கேயாவது குஞ்சு செத்து பார்த்துருக்கீங்களா? சாகாது. நாய் தெரியுமா? நாய் பார்த்துருக்கீங்களா? நாய் குட்டி போட்டு தெரியுமா? அது அப்படியே வந்து அந்த சிங்கத்தை அந்த குட்டியை அப்படியே தூக்குமா. பல்லு அதே நாய் நம்ம கையை படிச்சுன்னா நமக்கு ரத்தம் வந்துடும். ஆனால் குட்டிக்கு தூக்கும் போது அப்படி வராது. அப்ப தேவன் நம்மை சிட்சிக்கிற வேலையில் நமக்கு பாரமா இருக்காது. அதுதான் ஆண்டவர் யோபு சொல்றாரு, அவர் என்னை காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். எதுக்கு தெரியும் நம்மளை காயப்படுத்துறாரு? நாம செஞ்ச ஏதோ ஒரு கிக்கிரி புக்கிரி வேலைக்காக நம்மளை காயப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. காயப்படுத்துவ மாத்திரமல்ல, நம்மை காயம் கட்டுகிறார். எதுக்கு தெரியுமா? மற்றவர்கள் நம்ம மூலமா காயம் கட்டப்பட வேண்டியதுக்காக தான் நம்மை காயம் கட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சிட்சையை நாம் அற்பமா எண்ணக்கூடாது. சங்கீதம் 30:5 வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் பாருங்கய்யா. அவருடைய கோபப்பட்ட தாங்கம்மா, ஒரு நிமிஷம் தான் அவர் கோபம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. போதும், கவனிங்க. இப்போ பாரு, ஏசியாவில் போட்டிருக்கோம், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இருதயங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கைவிடுறது போல தான் தெரியும், சில சிக்ஷைகள் நடத்துனது போல தான் தெரியும், சில பாடல்களை நடந்தது போல தான் தெரியும், சில நேரத்தில் கைவிடப்பட்ட போல தான் இருக்கும். கைவிட மாட்டார், கூடவே இருப்பார். நம்ம பாவம் செஞ்சாலும் நம்மளை விட்டு போக மாட்டார், கூடவே இருப்பார். ஆனால் அந்த பாவத்தை உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ எல்லாமே இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் செய்திக்குள்ளே போகல. ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப தரித்திரமான வாழ்க்கையாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தால். அடுத்து இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தேவன் அவனை அளவில்லாமல் நேசித்தார், இவனும் தேவனை அளவில்லாமல் நேசித்தான். இவன் எல்லாற்றையும் விட தேவனுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். அப்போ ஒவ்வொரு முறை அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் எப்போதுமே என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, என்னை விட்டு ஒரு நாள் நீங்கள் போகவே கூடாது ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் அங்கே நீங்கள் என் கூட வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம் எப்பொழுதுமே நீங்கள் என் கூட இருக்கிற உணரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணுவானா. அப்போ அவன் கேட்பான், ஆண்டவரே நான் பீச். அப்போ ஒவ்வொரு முறையும் அவன் பீச்சில் வாக்கிங் போவானா. சாயங்கால நேரத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா இவன் நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபருடைய காலடி சுவடுகள் இருக்குமா. இவனுடைய காலடி சுவடுகள் அப்படியே பக்கத்தில் இன்னொரு நபர் நடக்கிறது போல இருக்கும். ஏன்னா இமை பொழுது கைவிடுறாங்கன்னு சொல்கிறேன் நான் அப்போ ஒவ்வொரு நாள் இப்படி வாக்கிங் போகும்போது ஆண்டோட பேசிக்கிட்டு ஒரு ஏனுக்கு போல இவன் பேசிக்கிட்டு அவர் பேச இவன் பேச அவர் பேச இப்படி ஒருவருக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். போயிட்டு இருக்கும்போது அப்படி வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு வேலை கிடச்சிச்சு, அவன் தனிமையாக இருந்தான், வேலை நல்ல ஒரு ப்ரமோஷன், ஒரு வெற்றி. அப்படியே அவன் அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல ஒரு ரூம் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, கம்பெனிலேருந்து கார் கொடுத்தாங்க. இவன் நல்ல மேலே 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 உயர்ந்து கொண்டு போயிட்டே இருந்தான். அவனுக்கு திருமணமானது, அவனுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக்குறான். அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் வரும்போது ஆண்டவர் என் கூட இருக்காரா பார்ப்பான். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவான்னா, ஒவ்வொரு நாளும் அவன் பீச்சில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவனோடு கூட அந்த இயேசு கிறிஸ்துவை காடியாச்சு நடந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நாட்கள் உருண்டோடியது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சரிவு, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தாக்கு. என்னென்றால் அவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட பேர். உடனே அவன் வேலையில் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க, பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவன் மேலே ஒரு வீண் பழி வந்துச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கின உடனே அவங்க அந்த கம்பெனியில் கொடுத்த வீடு காரு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தா
கட்டிட்டு இந்த மனைவி விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போனவனே இப்போ யாருமே இல்லை. எந்த அளவுக்கு அவன் உயரத்தில் இருந்தானோ ஒரு யோபு போல டோட்டலி அப்படியே எகென்ஸ்டா கீழே வந்துட்டான். இப்போ யாருமே இல்லாமல் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை போய் சொல்லி அழுவதற்கோட ஆறுதலுக்கு ஒரு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்ணீர் குமுறிட்டு போய் பீச்சில் போய் உட்காந்துட்டே இருக்கிறான். அப்படி அந்த கடற்கரையாலையா பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது சரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து நடந்து போயிட்டே இருக்கிறான். கண்ணீரோடு போயிட்டு இருக்கிறான். தேம்பி அழுதுட்டே போயிட்டு இருக்கிறான். அப்போ சொல்கிறேன், என்ன ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறனால இவ்வளோ ஆச்சரியம் வந்துச்சு, என் கூட இருக்கிறதால எனக்கு வேலை கிடச்சிச்சு, காரு கிடச்சி, பங்களா கிடச்சி, மனைவி கொடுத்தாங்க, தனிமையாக அனாதையாக இருந்தேன், ஒரு மனைவியெல்லாம் வந்துச்சு கொடுத்தீங்களான்ற சொல்லிட்டு இப்போ எல்லாருமே இல்லையா ஆண்டவரே, யாருமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு யார்த்த அப்படி கீழே பார்த்தா நான் பார்த்துருங்க, ஒரே ஒரு கால் தான் இருந்துச்சு, தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ ஆண்டவரே நீங்களும் என் கூட இல்லையா? ஒவ்வொரு தடவை நடக்கும்போது அந்த காலடி சூழல் நடக்கும்போது பக்கத்தில் யாருடைய காலடி சூடு இருக்கும்? ஏசு கிறிஸ்து காலடி சூடு இருக்கும். இவன் பார்த்துட்டு ஆகா அப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன், ஆண்டவரே நீங்களும் மனிதர்கள் போல மாட்டீங்களா? நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? எப்போதுமே என் கூட இருக்கேன்னு சொல்லி கேட்டேன் ஆண்டவரே, இப்போ நீங்களும் என் வறுமையை பார்த்துட்டு போயிட்டீங்களா? நான் தப்பே செய்யலை, ஆனாலும் என் மேலே ஒரு வீண் பலி வந்துச்சு ஆண்டவரே, அது உமக்கு தெரியுமே, நீங்களும் போயிட்டீங்களா ஆண்டவர் சொல்லி தேமே அழுகிறானா. அப்பொழுது ஒரு குரல் கேட்குது, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இல்ல இல்ல இல்ல, எங்க நீங்க என் கூட இல்லையே, என் கூட எப்பவுமே இருப்பீங்க, இப்ப இல்லை, எங்க நீங்க பாருங்க, என்னுடைய காலடியாச்சு தான் இருக்குது, எங்க? அப்ப நீங்க என் கூட இருந்தீரானால் எங்க உங்களுடைய காலடியாச்சு? அப்ப ஆண்டவர் மெல்லிய குரலை பேசினாராம். நல்லா உற்று அந்த காலடி சூழல்களை பாருங்கிறாராம். பார்த்தா ஒன்றும் புரியல. ஆமா ஆண்டவர், இது ஏன் காலடியாச்சு தான் ஆண்டவர். நல்லா உற்று நோக்கி பார்த்தாராம், காலடி அச்சு தான். அப்படி உன்னுடைய காலடி அச்சா இருக்குமேனால் உன் காலை கொண்டு போய் அந்த காலடி அச்சில் வச்சுப்பாரு, அந்த சுவரில் வச்சுப்பாரு சொன்னாராம். இவன் போய் காலடி வச்சான் பார்த்துக்குங்க. ஒரு அப்பாவுடைய காலடி அச்சில் ஒரு குழந்தையுடைய காலடி அச்சு வச்சது எப்படி இருக்கும்? இந்த காலை விட அந்த அச்சு என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப இது ஏன் காலடி அச்சு இல்லை, ஏன் காலுக்கு மேட்சா இல்லை, அப்ப இது யாருடைய காலடி அச்சு? அப்ப சொன்னார் ஆண்டவரே, என் மகனே, இத்தனை பிரச்சனை, இத்தனை நிந்த, இத்தனை அவமானம் வந்து உன்னால நடக்க கூட முடியலையா? நீ நடக்க முடியாதனால உன்னை நான் தூக்கிட்டு வந்தையா. அந்த அச்சு யாரும் இல்லையா, அது ஏன் காலடி அச்சியா. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, கைவிடுவது போல தெரியும். அந்த சோதனை நாட்களை நாம தேவனுக்கு பேசாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்போமானால் நீங்கள் நானும் பாக்கியவனா இருப்போம். வாசிங்க சங்கீதம் 26:1-2 பாருங்க. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். வசனம் மாத்துங்கய்யா. ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. போதும். இப்ப சங்கீதம் அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என்ன நீங்க சோதனைக்கு உட்படுத்தி பாரும். அப்ப சிச்சை ஏன் வருகிறது? ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது காரியம் ஈடுபட்டிருப்போம். இப்ப தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா என்ன சோதித்து பாரும். அருமையான தேவ ஜனங்களே, நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால் பூமியில படுகின்ற பாவங்களுக்கு தண்டனையை, தப்புகளுக்கு செய்த தண்டனையை அப்பவே வாங்கி பெற்றுக்கொள்ளணும். ஒரு அலுவலியா இப்ப வராது, இப்ப அலுவலியா வராது தெரியும். உடனே பனிஷ்மெண்ட் வாங்கி பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஏதாவது நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா, ஆண்டவர் என்னை தண்டிச்சிருங்க, இவன் தண்டிச்சிருங்க, இறைமை ஜெபம் பண்றான், நான் அவமாய் போகாதபடிக்கு மட்டா என்னை தண்டி. அவருக்கு எப்படி ஒன்று அடிக்கணும் அவருக்கு தெரியும். தாவீது ஜெபம் பண்றான் பாருங்க. அப்ப என்னை சிட்சியும் ஆண்டவரே, என்னை பனிஷ் பண்ணுங்க, என்னை சோதித்து பாருங்க, நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. கேட்டிருக்கீங்களா? நீங்க உங்க வீட்டில் உள்ள பொண்டாட்டியில கேட்டிருக்கீங்களா? பிள்ளைகிட்ட கேட்டிருக்கீங்களா? பிள்ளைகளே பெற்றோர்கிட்ட, உங்க அப்பாட்ட அம்மாட்ட கேட்டிருக்கீங்களா? உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம மன ரம்யமா அவரை நம்ம நடத்தணும். நமக்குள்ள இருக்கும்போது அவர் துக்கப்பட்டு நடத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு நடத்திட்டு இருக்காரு.
என்ன பண்ணுறது, பெற்று தொலைஞ்சிட்டேன், அபிஷேகம் பண்ணி தொலைஞ்சிட்டேன், நம்பி வந்துட்டா. இல்லை, நம்ம துக்கப்பட்டு ஆவியை நடத்தக்கூடாது. துக்கப்பட்டே இருப்பார். ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், இங்கே கொஞ்சம் கவனிங்க, இங்கே கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்போ துக்கப்பட்டு நம்ம ஆண்டை நடத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இங்கே முன்னாடி கம்ப்யூட்டர் இங்கே இருக்கும். கம்ப்யூட்டர் சில நேரத்தில் நான் வந்து இந்த பாட்டெலாம் போடுவேன், பார்த்துருக்கேன், யாரெல்லாம் நான் போடுவேன். ஹலோ, அப்போ இங்கே சபையில் பணிவிடை செஞ்சாலும் பரிசுத்த நிரஞ்சனை செய்யணும். ஆராதனைக்கு வர்றோம்ல, பயபக்தியோடு வரணும். இங்கே கம்ப்யூட்டர் நாம் ரன் பண்ணிட்டே இருப்பேன், ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும், அந்த பிரசனத்தை நிரம்பிகிட்டே இருப்பேன். அப்போ எந்த கேமரா வேலையாகட்டும், கீபோர்டு வேலையாகட்டும், லைட்டு போகிற வேலையாகட்டும், அப்போவும் நம்ம அந்த பரிசுத்தாவினுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சரி, போகட்டும். கர்த்தருக்கு மாத்திரம் நான் மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்மை தேவன் சிட்சிக்கிறார். சிட்சையை அற்பமாக என்னாது இருக்கணும். ஏன் தேவன் நம்மை சிட்சிக்கிறார்? வாசிங்க எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அதில் அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தகப்பன், பூமிக்குரிய தகப்பன், நம்ம அடிக்கிறதுனால நாம கெட்டு போக மாட்டோம். திட்டுறதுனால சில சிக்ஷைகள், சில தண்டனைகள் தர கெட்டு போக மாட்டோம். அது போல இவங்க கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். ஆனா இவரோ எதுக்கு தெரியுமா நமக்கு அடி விழுகுது? நீங்கள் நானும் பரிசுத்தம் மேல பரிசுத்தம் அடைந்து அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டுக்காதான் கர்த்தர் நம்ம சிச்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. ஏன்னா நீ நானும் கைவிடப்படக்கூடாதுன்னு அவர் ரொம்ப கருத்தா இருக்காரு. அதுக்கு தான் கர்த்தர் சிச்சிக்கிறார். சில கடன் பிரச்சனைக்குள்ள நம்மளே ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, சில அவமானத்துக்களை அனுமதிக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்ஷைகள் உண்டு. அப்ப நம்ம அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள பங்குள்ளவர்களாகும்படிக்கு, அப்பாவுடைய சொத்துல மட்டும்தான் நமக்கு பங்கு வேணுமா? நமக்கு சொத்து இதுதான் சொத்து. பரலோகம் தான் நமக்கு சொத்து. எபேசியர் 1:13 போட்டிருக்குது. அதுதான் நமக்கு சுதந்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் நமக்கு சொத்து. அல்லேலூயா. அப்ப அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள பங்கு உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு, ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக சில சிட்சைகளை தரும்போது, சோதனை சோதிக்கும் போது நாம சகித்து போவோமானால் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம். வாசிங்க 2 சாமுவேல் 16ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். தாவீது ராஜா பகூரியம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயும் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். போதும். தாவீது ராஜா இந்த சம்பவத்துடைய பின்னணி, அவன் வாழ்க்கையில் தேவன் சிட்சிக்கிறார். அவன் அந்நிய நபருடைய ஸ்திரீயின் மேலே கண் போட்டது நிமித்தமாக கர்த்தர் இந்த சிட்சையை அனுமதிக்கிறார். 4 விதமான சிட்சைகள். தெரிஞ்சவன் பாவம் செஞ்சா மன்னிக்கப்படும், அப்படியே ஆண்டவர் அடிக்க மாட்டா, அடித்தாலுமே ஒரு அடிதான் அடிக்கும். தெரியாதவன் பாவம் செய்யும் போது. ஆனால் சத்தியத்தை தெரிந்தவன் நீங்களும் நானும் பாவம் செய்வோமானால், துணிகரமாக செய்வோமானால் அடி நாளத்தனையாக விழும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. தாவீதுடைய வாழ்க்கை அப்படித்தான் வருது. அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவருடைய குமாரத்தி தன் வாழ்க்கையை இழக்கிறார். அம்னோன் இறந்து போகிறான். அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்புறான். அந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நாட்டை விட்டு காட்டுக்கு ஓடுற சூழ்நிலை. யாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த தாவீது என்பவன் சிட்சைக்கு உட்படுத்தப்படுகிறான், சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான். இப்ப பாருங்க, சிமேயி என்பவன் இங்கே அவனை தூஷிக்கிறான். எப்படி தூஷித்தான் தெரியுமா? 7 வாசிங்க. ரொம்ப கேவலமான வார்த்தை. சிமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியால் மனுஷனே, தொலைஞ்சு போடா, நாசமா போடா, விளங்காம போடா. அவன் பிறப்பை குறித்து தவறான வார்த்தை சொல்கிறான். சிமேயு தூஷிக்கிறான். இங்க
தூசிக்கிறது மாத்திரமல்ல, கல்லறிகிறது. அருமையான தேவ ஜனங்களே, நம்ம மேல சில நேரத்தில் கல்லறி போன்ற வார்த்தைகள் வரலாம். நமக்கு விரோதமாக, நம்முடைய உற்றார் மூலமாக, உறவினர்கள் மூலமாக. ஏன் செய்யாத பாவத்திற்கு நாம சில நேரத்தில் கல்லடிப்பட வேண்டிய நேரங்கள், சூழ்நிலைகள் வரலாம். இப்ப பாருங்க, தாவீதிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த சிமேயு சில நேரங்களில் நம்முடைய கரத்திலா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், நம்முடைய நிழலின் கீழே வைந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், நம்மிடத்தில் நன்மையை பெற்றவர்களே நமக்கு விரோதமா நிற்பாங்க. நம்ம நிந்தித்து பேசுவாங்க, நம்ம தூசித்து பேசுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை கட்ட அனுமதிக்கும் போது நாம் என்ன செய்யணும்? சகித்து போக வேண்டும். இந்த சோதனைகளை நம்ம சகிக்க வேண்டும். தப்பே செய்யாம இருந்து நாம் நியாயந்துக்கப்படும் போது அமைதியா போங்க. தாவீதை பாருங்க, 8 வாசிங்க. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்க என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா அவன்? அப்படி சொல்றான், அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் போடா ஆனா அவன். இந்த உலகம் வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. அப்படித்தான் பாருங்க, இப்படிதான் பேசுறான் சிமேயு, தூசிக்கிறான். பாருங்க, அப்ப வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு. அடுத்து 10ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அவன் தூஷிக்கட்டும், நம்ம சொல்லுவோமா? இல்ல என்ன பார்த்தா நீ அப்படி பேசுறேன்னு சொல்லி வரைஞ்சு நிக்க மாட்டோம். நம்ம சொல்லுங்க, வரைஞ்சு நிக்க மாட்டோம். தூசிக்கட்டும் விடு. கர்த்தர் அனுமதி இல்லாமல் நடக்குமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் ஊரில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் விக்ஸாக்சன் 500 அல்லையா சொல்லுங்க. அந்த அம்மா என்னை பார்த்தாலே தொண்டையில் சல்ல வெளில வந்துடும். அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே அது வித்தியா அந்த சவுண்டு எஃபெக்ட் டிடிஎஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். பார்த்துக்குங்க. சரி கர்த்தாவே பரவாயில்ல, நானாவது அந்த அக்காவுக்கு விக்ஸாக்சன் 500 மாத்திரம் 10 ரூபா செலவாகும், நான் செலவு மிச்சப்படுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லிட்டு தான். சரி ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, நியாய திருப்பு உம்முடையது. அவ்வளோ அழகாக துப்பும் பார்த்துக்குங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதிரிலாம் நீங்கள் அனுபவத்தில் கடந்து வந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ தூசிக்கட்டும், தூசிக்கிறவர் தூசிக்கட்டும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அல்லேலூயா. சிறு செடிதானே என்று சொல்லி போற வர்றவரெல்லாம் நம்ம மிதிக்கலாங்க. போறவரெல்லாம் காரணமே இல்லாம மிதிப்பாங்க. ஏன்? நாய் கூட வந்து யூரின் போகும். இன்னைக்கு சிறு செடிதானே என்று சொல்லி அற்பமா எண்ணப்பட்டு இருப்பீர்களானால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நீங்க வளர்ந்து ஆரம்பரமா வரும்போது உங்களை நிந்தித்தவன், உங்களை தூசித்தவன் எல்லாம் உங்க நிலக்கில வர வைப்பாரு ஆண்டவரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சோதனை சகித்து போய் இருப்பீங்கன்னா கர்த்தர் செய்வார். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவாரு. நீங்க யுத்தம் பண்ணினா அவனே நீ பண்றா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு கையில நல்லா ஏற்றி கட்டிக்கடா, பாவடை ஏறி சுருட்டிக்கடா, ஆடுறா. ஆண்டர் அமைதியாக பார்த்துட்டே இருப்பார். சூப்பரான ஃபைட்டில் ஆண்டர் பார்த்து ரசிச்சிட்டே இருப்பார். நாம யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் சும்மா இருப்பார். அல்லேலூயா. நாம் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு இடம் பிசாசோட தான். அல்லேலூயா. மாம்சத்தோடு ரத்தத்தோடு துரைத்தனத்தோடு அல்ல. அப்போ ஆவியோட யுத்தம் உண்டு நமக்கு. அப்போ தூசிக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளில் ஒரு நாள் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளை தேடி வர வைப்பாங்க. எங்கள் ஊரில் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். ஊழியத்துக்கு போன புதுசில் பக்கத்து வீட்டு ஒரு நபர் பயங்கர பிரச்சனையாக இருந்தார். கரண்டே இழுக்க விடல, பயங்கர பிரச்சனை. நடந்தது என்ன தெரியுமா? மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்குனார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஊழியத்தில் முதல் முறை ரட்சிக்கப்பட்டது அவருடைய மக தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மகளை கர்த்தர் தேடி வர வச்சார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம நமக்கு நேராக சில தூசணைகள், சில கல்லடிகள் வரும்போது நாம சகித்து போக வேண்டும். அப்படி சகித்து போகும்போது அடுத்த வசனம் வாசிங்க, 10-11 வாசிங்க. பின்னும்
தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். 12 வாசிங்க முக்கியம். ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். போதும். அருமையான தேவ ஜனங்களே, நான் எங்க அண்ணன் ஒரு தடவை சொன்னேன், ஒரு பிரச்சனை, இப்போ நான் அவமானப்படணும், நான் நொறுக்கப்படணும், நான் நிந்தைக்கு உட்படப்படணும். ஏன் தெரியுமா? நான் இந்த அவமானத்துக்கு நிந்தைக்கு உட்பட்டாதான் என் ஆண்டவருக்கு வலிக்கும். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? அப்பதான் என் ஆண்டு இறங்கி வந்து எனக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தாவீது இங்க சொல்றான் பாருங்க, இந்த சிறுமையை பார்த்து நான் படுறேன் பத்திய கஷ்டம். பிள்ளைய கோவத்தில் அப்பா அடிச்சிடுவார். அடிச்சுக்கலான்னு தெரியல, நீங்களாம் விட்டே மிதிதான், பறந்து போய் விழுந்துருங்க. ஐயோ அடிச்சு விட்டோமே உள்ள மனசு வந்து வெளில காட்டிக்க மாட்டோம். அதுபோல தான் நம்முடைய ஆண்டவரும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சிச்சையை தரும்போது, அந்த சிச்சைக்குள்ள போகும்போது நம்ம அழுது புலம்பும் போது அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தாயும் தகப்பனுமானவர். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுவார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக உத்தமனாக இரு. எபிரேயர்ல போட்டிருக்கு எல் ஷடாய், தமிழ்ல போட்டிருக்கு சர்வ வல்லமையுள்ள. எல் ஷடாய் என்றால் தாயும் தகப்பனுமானவன். தாய் போல அவர் தேற்றுகிறவர். அல்லேலூயா. தகப்பனை போல சுமக்கிறவர். அதுக்கு பார்த்தா எல் ஷடாய். அப்ப அவரால் இருக்க முடியாது. நீங்க அடி வாங்கும் போது, நீங்க கஷ்டப்படும் போது நீங்க பார்த்துட்டு பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்கவே இல்லை வச்சுக்கோங்க, இல்ல அதை திமிரு பண்றான். அவன் கஷ்டப்படும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? திமிரு பண்ணி இல்ல அனுப்பிட சொல்லுவீங்களா? யார்கிட்ட எப்படி நீங்க இறங்கி போய் உதவி செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்க. அது போலதாங்க நம்ம ஆண்டவர். இன்னைக்கு கேட்டா அதை விட மேலானவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தாவீது சொல்ற பாருங்க, இவன் தூசிக்கட்டும், கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து என்னை தூக்கி நிறுத்துவார் என்று சொன்ன தாவீதை கர்த்தராக தேவன் சும்மா ஆண்டவர் தேவன் தன் இருதயத்தை ஏற்றுக்கொள்ள. ஒரு பாவம் செஞ்சவன, ஒரு குலத்தை செஞ்சவன எப்படியா இருதயத்தை ஏற்ற நினைப்பார் ஆண்டவர்? தன்னுடைய பாவத்தை அவன் கண்டித்து உணர்த்தும் போது அப்படியே சரண்டரானா பாருங்க தாவீது. அந்த பாவத்துக்கான தண்டனையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு சகித்ததுனால தாங்க அவனை பார்த்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற என்று சொன்னாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் கட்டினதுனால சொல்லல, ஊழியம் பண்றதா சொல்ல மாட்டார் ஆண்டவர். சிச்சிக்கும் போது மௌனமா இருந்து சகித்து போறன்னு பார்த்தா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். உங்களுக்கு மேல உள்ளவங்க உங்களை சிச்சிக்கும் போது, உங்க நடத்திப்புக்காரர் உங்களை சிச்சிக்கும் போது, உங்களுடைய போதகர் உங்களை சிச்சிக்கும் போது நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா? முறுமுறுத்திருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு சொல்லாரு, இன்னைக்கு வந்து கடிந்து கொண்டு பேச முடியல, கண்டனம் பண்ணி பேச முடியல, பிள்ளைகளையே இன்னைக்கு கடிந்து கொண்டு பேச முடியல. இன்னைக்கு கடிந்து கொண்டு பேசினா பெற்றோர்களே பிள்ளைகளுமே ஒரு பகை, ஒரு விரோதமா வில்லனா பார்க்குற வருது. வந்துட்டான் எம்டன், ஒரு வில்லன் போல தெரியும். அப்பாக்கா இருக்கும்போது வில்லன் போல தெரியும், அவன் இல்லாத போலதாங்க அவன் ஹீரோவா வெளிப்படுவான். அல்லேலூயா. அதனால இருக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மா அண்ணன் அத்தா அக்கா அண்ணன் எல்லாமே. செத்து போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அல்லேலூயா. அதனால குடும்ப உறவுகளை நல்லா காத்து கொள்ளுங்க, இழந்து விடாதீங்க. நீங்க குடும்ப உறவை இழக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், கிறிஸ்து நிமித்தம் மட்டும்தான் இழக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேற எந்த காரணத்தை இழந்துடாதீங்க. அப்ப தகப்பன் வந்து சிச்சிக்க முடியல. இன்னைக்கு வந்து ஊழியக்காரனை கடிந்து கொண்டு பேச முடியல. ஆசீர்வாதம் பேசினா அல்லேலூயா ஆவியானவரோட பேசினான்னு சொல்றான். ஆனா கடிந்து கொண்டு போதிக்கும் போது மாசத்துல பேசுறாரு இருந்தாலும், குறி வச்சு பேசுறாரு இருந்தாலும். என் சபையை விட்டு ஒரு நாள் போயிருச்சு, உங்களுக்கு தெரியும். ராப்பகலா இந்த கஷ்டப்பட்ட அந்த பொண்ணுக்காக ராப்பால கஷ்டப்பட்டோம். நான் கர்த்தரை நான் மகிமைக்காக சொல்றேங்க, நாங்க அனுபவிச்ச மாதிரி எந்த ஒரு ஊழியக்காரன் ஒரு பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிரியையில் பார்த்தோம். இந்த பாத்ரூம் போற காரியம் நான் அந்த பண்ணிட்டு பண்ணோம். என் மனைவி பண்ணுச்சு, என் பிள்ளைகளை பண்ணுச்சு. ஒரே ஒரு பிரசங்கம் தான் போயிருச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்க முடியல. அவர் கடிந்து கொண்டு பேச முடியல, உபதேசத்தை பேச முடியல, ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேச முடியுது. டிடி மனோகரன் ஐயா நல்ல ஒரு தேவ மனிதர்.
45 வருடங்களாக என் ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கி இருந்தேன். சொல்ல முடியுமா உங்களால? என்னால் சொல்ல முடியுமா? என் ஊழியக்காரர் இதுவரைக்கும் எதிர்த்து பேசினதே இல்லை. யாராவது ஒருத்தர் தப்புன்னா வந்து அவர் வந்து இங்கே மனோரமையா போட்டு, யாரு ராஜேந்திரன் ஐயா அவங்க பேர், வந்து பயங்கரமாக திட்டுவாராம். யாரை? மனோரையாவை திட்டுவாங்களாம். இம்புட்டுக்கு இவர் உதவி ஊழியக்காரர் பயங்கரமாக திட்டுவாரா, அமைதியாக இருப்பாராம். ஆனால் அதுக்கு தப்பு பண்ணது யாரோ ஒருத்தன், அவன் மேலே கோவத்தை கொண்டு அதை இங்கே காட்டுவாரா அந்த ஐயா. சரி விடுங்க, வேறு யாரை திட்ட முடியும், அவங்கள போய் திட்ட முடியுமா, உங்களை தான் திட்ட முடியும்னு சொல்லிட்டு போவாரா. அவர் ஒன்றுமே நினச்சிக்க மாட்டாரா. இருப்பீங்களா அப்படி? இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, நான் பார்த்துருக்கேன் அன்புதாசன் ஐயா யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அந்த தேவ மனிதனால் அங்கீகரிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டதில்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு தேவ மனிதன் டிடி மனோரன் ஐயா. அவருடைய செய்திகளை கேளுங்க, நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏன் தகப்பனுக்கு நம்ம அடங்கி இருக்க முடியலை? கடிந்து கொண்டு பேசும்போது, கண்ணனம் பண்ணி பேசும்போது ஏன் நம்மளால இருக்க முடியலை? கவனிங்க, இந்த அண்ணாள் இருக்காங்களா, அண்ணாள் இந்த இடத்துல இந்த அண்ணாள் இல்லைங்க, சாமியோடைய அம்மா சொல்கிறேன் நான். கவனிங்க, அண்ணாள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே பிறக்கல. இந்த ஆள் 2வது ஒய்ஃபு கல்யாணம் பண்ணாரு. அந்த பொண்ணு பேர் என்ன? பெனினா. சரி, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. அப்போ பாருங்க, பரவாயில்ல, ஆண்டு இங்கே இந்த அண்ணாளுக்கு குழந்தை முன்னாடி கொடுத்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் தம்பி நல்லவன் தான், அதில் சொல்லுங்க. கவனிங்க, இப்போ பாருங்க, இவருக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகி அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த அம்மாவுக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை இல்லாதனா எந்த குழந்தைய பார்த்தாலுமே கொஞ்சம் தோணும்ல. இந்த அம்மா அப்படி தான் பெண்ணினால குழந்தைய வந்து போய் கொஞ்சம் போல, அடி அபசகுணம் ஒன்று போல போடி அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கோம். என்னென்ன இப்போ இந்த காலத்திலே ஒரு குழந்தை இல்லாட்டுன்னா எவ்வளவு நம்ம வந்து அவமானத்துக்கு உட்படுவோம். அப்போ அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு குழந்தை இல்லாதவங்க வெளில வந்தானா அவங்க இங்கே வெளியில் போகும்போது அவங்க முகத்தில் முடிஞ்சா திரும்ப உள்ளே வந்து தண்ணி குடிச்சு போகலாம். இல்லாட்டா போகிற காரியம் அப்படியே வாய்க்க பண்ணி ஒரு பெரிய அம்பானி ஆயிடுவார்ல, அது ஒரு விஷயம். ஓகேயா? அப்போ அந்த மாதிரி அபசனம். இப்போ குழந்தை திடீர்னு போய் விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம், கீழே விழுந்துடும். இந்த அம்மா போய் தூக்கியிருக்கோம். ஒரு கற்பனை, நீ தூக்காத விடு என் பிள்ளைய, நீ தூக்குன என் பிள்ளை விளங்காது இப்படி சொல்லிப்பாளா இல்லையா? இப்படி நித்த சொன்ன உடனே இவ இருதயம் யோசிச்சு பாருங்க. இருதயம் பயங்கர வியாகுலப்பட்டு, ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மை போய் சர்ச்சுக்கு வர்றான். கவனிங்க, சர்ச்சுக்கு வந்து அங்கே தேமி அழுகுறா. சத்தமோடு ஜெபம் பண்ணல. வந்து இப்படியே வாய் முணுத்துட்டு இருக்கிறா. முணுத்த உடனே கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருக்கா. இங்கே பள்ளிப்படத்தில் நம்ம ஐயா உட்காந்துருக்காரு. யார் ஐயா? 6 ஐயா இல்லைங்க, 7 ஐயா சொல்கிறேன்னா. ஸ்தோத்திரம். அப்போ பள்ளிப்படத்தை உட்காந்தவனே, என்ன பிள்ளை நீ என்ன ஒரு பொம்பளையா, நீ முக்காடு போட்டு முகத்தை மறைச்சிட்டு இருக்கிற? ஸ்தோத்திரம். என்னடி சரக்கடிச்சு வந்து உட்காந்துருக்கியா? தண்ணி அடிச்சு வந்து சர்ச்சில் உட்காந்துருக்க, அறிவில்லை அப்படின்னு திட்டிருப்பாரு. நீங்களா இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? ஏயா நீ என்ன ஒரு ஊழியக்காரரையா, ஒரு ஆவில பௌத்தரியா? அவனுக்கு வந்து நானே இருதய நொந்துண்டு போய் வந்திருக்கிறேன், நீ என்ன ஊழியக்காரரு? எத்தனை வருஷம் ஊழியம் பண்ற? நீ என்ன ஊழியக்கார தகுதியே இல்லை, போயா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த அம்மா எதுவும் சொல்லவே இல்லை. நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ ஆண்டவரே, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் இருதய நொறுங்குண்டு வந்து தேவசமத்தை ஊற்றிட்டு இருக்கேன்யா அப்படி சொன்னான். உடனே நடந்து என்ன தெரியுமா? எந்த வாய், கவனிங்க, எந்த வாய் இவளை தவறா சொன்னுச்சோ அதே வாய் வாக்குத்தத்தம் கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நமக்கு மேல உள்ள ஊழியக்காரர் நம்மள ஒருவேளை தவறா புரிஞ்சுக்கிட்டா கூட நீங்க சகித்து போயிருப்பீனா கர்த்தர் அதே நாவிலிருந்து ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் தந்திருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சகிக்க முடியல. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். நான் என் ஆவிக்குரிய தகப்பன்ட்ட வந்து என்னைக்குமே எனக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் வரக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருப்பேன், அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே. ஆனால் வந்துச்சு, எனக்கும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் பெற்றோருக்கு வந்துச்சு. அந்த பிரச்சனையில் நான் நியாயம் பண்ணேன், அவங்க அநீதி பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. அது சரியோ தவறோ, ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் அவங்கள காயப்படுத்திக்கிறோம். கவனிங்க, அனுபவத்தில் பேசுகிறேயா, உங்கள் வசனம் கிருபை உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாக இருக்கணும். சாரத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த சூழ்நிலையில் நாங்கள் போய் அவங்கள இதுவரைக்கும் எதிர்த்து பேசுனது கிடையாது. ஒரே வார்த்தை, பாஸ்டர் நான் உங்களுடைய பிள்ளை,
நீங்கள் எதாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிட்டு தான் வந்தேன், வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் மன வருத்தங்களுக்கு அதிகமாகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் உட்காந்து நானும் என் மனைவி உட்காந்து அழுவோம். சில நேரத்து சபையை விட்டு போயிடமா கூட தோணுச்சு. தயவுசெய்து சபையை விட்டு போகணும்னு என்ன வந்துச்சுன்னா, 1ஆம் நம்பர் வலு சர்ப்பத்தின் ஆவியுடைய கிரியை புரிந்து கொள்ளணும். ஆனால் அந்த விஷயத்தில் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட குறைஞ்சது 3-4 தடவை 3 தடவை நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். 3 தடவை நாங்கள் ஒப்புரவானோம். ஒருவேளை அந்த மன்னிப்பு கேட்டதில் அவங்க மனசு வந்தாங்களா, நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். அப்போ இதெல்லாம் சொல்லி நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்கு நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவினாலும் பலத்தை உறுதிப்பட்டதாக இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்ல காணுமே. அவங்க சொல்லி நான் பேசலை. கடந்த வாரத்தில் ஒன்றுமே அப்பா இந்த வாரம் நீ செய்தி எடுக்கிறியாப்பா? எடுத்துறம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றை மாதிரினா இப்போ இல்லைப்பா. நீங்களாம் எவ்வளோ கீழ்ப்படி தான் அமைதியாக இருந்தீங்க, இப்போலாம் யாரும் அப்படி இல்லைப்பா. ஹல்லேலூயா. இந்த சர்டிஃபிகேட் தான் நாங்கள் இவ்வளோ பாடுபட்டோம். ஹல்லேலூயா. என் ஊழியக்கார் இப்போ எனக்கு ஜெபிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போயிருக்காங்கப்பா, அவங்கள ஆசிரியர் சொல்லி தான் ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தகப்பனுடைய உறவு ரொம்ப முக்கியம். நமக்கு மேலே நடத்திப்புக்காரர் ஆசிரியர் ரொம்ப முக்கியம். பாருங்க, கசப்பு இருக்குதுங்க. அப்போ இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு எனக்கும் ஸ்தேவான் பிரதருக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்குது. நான் அவரை மன்னிச்சிட்டேன், நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். ஓகேயா. இப்போ நான் காணிக்கை போட வர்றேன். ஓகேயா. போகிறது பெரிய காணிக்கையில் ஒரு 7 ரூபா 70 தான் போட போகிறோம் வச்சுங்களேன். நம்ம இன்னும் 77 காணிக்கை போட போதில்லை, போடுறோம் வச்சுங்களேன். நீ 7 ரூபா போறியோ 7000 போறியோ, மூதவி அந்த காணிக்கையத்துக்கு ஓரமாக வை, போடாத. ஆண்டரே நான் ஸ்தேவான் பிரதர் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் ஸ்தேவான் பிரதர் நான் மனசுதான் மன்னிச்சிட்டேன், எந்த வருத்தமே இல்லை. ஓ மேலே ஸ்தேவான் பிரதர் மன வருத்தமாக இருக்காரா? நான் என்ன பண்ணுறது? நான் தான் மனுஷன். முதல்ல நீ போய் அவர்கிட்ட ஒப்புரவாகு. பிரதர் சாரி பிரதர், என் மேலே எது வருத்தமாக இருக்குல்ல, எதுவும் மறந்து வச்சுக்காதீங்க, சாரி. இப்போ போடு. இந்த நீ போட்ட 7 ரூபா காணிக்க 70,000 மாறும். அல்லையா சொல்லுங்க. நீ 70,000 ரூபா காணிக்க போட்டாலும் அது 7 ரூபாய்க்கு கூட பலன் வராது. ஒப்புரவு ஆகாமல் காணிக்க போட்டின்னு வச்சுக்கவே, காணிக்க போட்டு நிறமும் ஊழியக்காரன் ஆசிரியமாக இருப்பான் தவிர நீ ஆசிரியமாக இருக்க மாட்ட. புரியுதா என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எந்த கசப்பு வேணாங்க. நம்ம நடத்துகிற ஊழியக்காரரு ஒரு கசப்பு நம்ம நடத்துனாங்கன்னா நமக்கு ஆசிரமம் இருக்க முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளை பாதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சகித்து போக வேண்டும். சகித்து போனால் எபிரேயர் 10:34 போட்டிருக்குது, நிலையுள்ள நகரமாகிய பரலோகத்தில் நமக்கு இடம் தருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பாடுகள் சோதனைகள் வரும்போது சகித்து போகும்போது கர்த்தர் நமக்கு ஜீவ கிடத்தை தருகிறார். 2வது பரிசுத்தத்தில் பங்கு உள்ளவர்களாக ஆகும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனாகிய நிலையுள்ள நகரமாகிய அந்த பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19 வாசிங்களே. புத்தியுள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் 2 கொரிந்தியர் 11:19 20 வாசிங்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்கள் முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. சகித்திருக்கீங்களே. இன்னைக்கு சகிக்க முடியலையே. இன்னைக்கு சகிக்க முடியல. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் போது சகித்துக் கொள்ள முடியல. மூஞ்சியை திருப்பிட்டு போறீங்க, மூஞ்சியை சிலிப்பிட்டு போறீங்க. எதுவும் என்ன மன வருத்தங்களா? ஏன் உங்களை சிக்கிறாங்க? ஏன் உங்களை தண்டிக்கிறாங்க? உங்க பெற்றவங்க என்ன மென்டல் டிசார்டரா? சொல்லுங்க. யாருடைய அப்பா என்னப்பா? என்னமோ கமாண்ட் வந்துட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். அப்போ என்ன மென்டல் டிசார்டரா நம்ம பெற்றவங்க? அது ஆவிக்கிற விதத்தில் எடுத்துக்கங்க, பூமிக்கிற விதத்தில் எடுத்துக்கங்க, சொல்லுங்க. அப்போ நம்ம சகித்து போறோமே.
குறிப்பா கவனிங்க, தாவீது என்ன பாவம் பண்ணா? ஒரு பாவம் பண்ணல சவுலுக்கு விரோதமாக. ஆனால் சவுல் கிட்டத்தட்ட 21 முறை, எத்தனை முறை? முன்ன பின்ன கூடலாம், நான் என்ன வரைக்கும் 21 முறை ஸ்கெட்சு போடுறான். எதுக்கு? அவனை கொல்வதற்கு. அப்படி கொல்ல நினைத்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தாவீதை கொல்வதற்காக கர்த்தரே அவன் டெஸ்ட் பண்றாரு. அப்போ அவன் சொல்றான், அவனுடைய இந்த அபிஷேயா பேர் என்ன? அப்னேரா இல்லை போர் சேவன் படைத்தலைவன் ஒருத்தன் மறந்து போச்சு, அப்னேரா. அவன் விட்டுங்க ஆண்டவரை ஒரு போட்டுருவான், இதான் வாய்ப்பு. ஏய், அபிஷேகம் பண்ணப்பட்டு விரோதமாக ஏன் பண்ற? ஏன் இப்படி பண்ற? என்ன அபிஷாயா? சரி, அது எழுதல வந்துச்சு. அவ பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு விரோதமாக உங்க தகப்பன் ஒன்று பெற்றோர், ரெண்டாவது ஆவிக்குரிய தகப்பன் இருக்கும்போது நீங்க ஏன் அவங்களுக்கு விரோதமாக பேசணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டு விரோதமாக சொல்றாரு அன்பா சொல்றாரு, இது வரைக்கும் நான் 45 வருஷம், 5 வருஷத்துல விசுவாசி, 5 வருஷம் உதவி ஊழியக்காரன், 40 வருஷம் 45 வருஷம் முழு நேரம் ஊழியக்காரன் இருந்திருக்கிறேன். இது வரைக்கும் என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தாய்கிறேன் நான் பேசுனதே இல்லைன்னு சொன்னார். என் நாக்கை நீட்டினதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, இங்கே சகிக்க முடியல வச்சுக்கல, எப்படி நீங்கள் ஆஃபீஸில் போய் சகிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் நல்லா கிடையாது. உங்கள் அப்பா தண்டிக்கும் போது, உங்கள் அப்பா சிச்சிக்கும் போது நீங்கள் சகித்து போனீங்கன்னா வெளியில் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. ஒருவேளை இங்கே சகிக்காமல் உங்கள் அப்பாவை எழுத்து நிற்கிறீங்க வச்சுக்கங்களேன், வெளியில் போகும்போது நீங்கள் அவமானப்படுற நேரம் சொல்ல வரும். நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருக்கும்போது வெளியில் போனால் பாருங்கள், நம்ம பாரில் போயிட்டுருப்போம், பஸ்ஸில் போயிட்டுருப்போம், நறுக்குன்னு ஒரு அக்கா அப்படியே ஸ்டைலாக ஹீல்ஸ் போட்டு ஏறி வரும்போது நறுக்குன்னு மிதிப்பீங்க, ஏதோ மிதிக்கிற மாதிரி வரும். நம்ம ஏதோ கால் தெரியாமல் போட்டிருக்கோம், எரும மாடு, அறிவு இருக்குதா, கண் இருக்குதா அப்படின்னு திட்டுவோம். நம்ம சாரி நம்ம மிதிச்சிருக்க மாட்டோம், அதுவே நம்மளை மிதிச்சிருக்கிறோம். நம்ம திட்டம் முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், அந்த அக்கா திட்டுவோம். அங்கே சாரி கேட்குறீங்க, தப்பே செய்யாமல் அங்கே சாரி கேட்குறீங்க, ஏன் இங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இங்கே முடியலை? சகித்தீர்களே. அப்போ பாருங்க, இந்த பாடுகள் இந்த சோதனைகள் வரும்போது நம்மளால சகிக்க முடியலை. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 2 தீமோத்தேயு 2:24 போட்டிருக்கு, ஊழியக்காரன் சண்டை போடுறவனா இராமல் தீமையை சகிக்கிறவனா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை எங்கே சாந்தகுணமுள்ளவனா இருக்க உரிய? சொல்லுங்க, சாந்தனம் இருக்க உரியலா? டென்ஷன் தானே ஆக்குறீங்க. அதாவது உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலரை விட, தீர்க்கதரிசியை விட, சுவிசேஷரை விட, போதோட மேய்ப்பன் தான் மேலானவன். சபை நடத்துகிற பாஸ்ட் அவருக்கு தான் மகிமையின் வாடாத கிடத்தை கொடுப்பா, வேற யாருக்குமே கிடையாது. சபையுள்ள ஆத்துமால் குறித்த பாரம் இவனுக்கு மட்டும்தான் இருக்கும். இல்லையா? சொல்லுங்க, சபையுள்ள ஆத்மா எப்படியாவது வரையில கொண்டு போய் நிப்பாட்டுங்கிற பாரம், வெளிப்பாடு, தரிசனம் இவனுக்கு தான் இருக்கும். அப்போஸ்தலர் வருவாரு, சபையை கட்டுவார், அப்பால் நோட்டத்தை கொடுத்து போயிட்டே இருப்பாரு. சுவிசேஷத்தை வந்து சுவிசேஷம் அடிப்பாரு, போயிட்டே இருப்பாரு. தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனால் அப்படி கிடையாது. அப்ப எங்க பாருங்க, ஊழியக்காரன் சாந்தவரம் பொருட்கள, இவர் சாந்தவரமா இருக்கார், இவர் இருக்கார். நம்ம அப்படி பேசுறோம்ல. கவனிங்க, மோசே பூமியில் உள்ள எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணமெல்லாம் வந்தான். யாரால சாட்சி பெற்றான்? அப்போ தேவனால ஒருத்தன் சாட்சி பெற்றிருந்தாலும் அவன் சாந்த குணத்தை அங்கேருந்து டமார் ஆக்கிட்டாங்க. அக்கா இறந்து போயிட்டா. யார் அக்கா? மிரியாம். மிரியாம் இறந்து போய் அடக்காரதனை நடந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க என்னது, தண்ணி இல்லை, பயங்கர முறுமுறுப்பு. மோசே எங்களை இங்கே கொண்டு வந்தீரு, பயங்கரமான முறுமுறுப்பு. இவனை பார்த்தே, நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், அக்காவை அடக்கம் பண்ண ஒளிஞ்சு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன். ஏன்னா அக்கா யாரு? உயிரை பணைய வச்சு காப்பாத்தின அக்கா, ஆராதனை நடத்தின அக்கா, ஊழியத்தின் பாதையில் ஒத்தாசை இருந்தவ, உயிரை பாதுகாத்தவ. ஏதோ ஒரு சிறு தவறு பண்ணிட்டு அது ஒரு விஷயம். கவனிங்க, இப்போ இங்கே முறுமுறுத்த உடனே இவங்க உடனே ஆண்டு சொன்னார், நீ போ கண்மலையை பார்த்து பேசு, நான் அங்கே தண்ணீரை வர பண்ண. இவன் பார்த்து கண்மலையை பார்த்து பேசாமல் மக்களை பார்த்து பேசுகிறான். சொன்னது எங்கே? கண்மலையை பார்த்து, கலகக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசாம அங்கே பேசுனா. அடுத்து பேசினாரு, பேசுறப்ப 2 தடவை அடிச்சிட்டான். அல்லேலூயா. இவன் இந்த ஒரு பாவம் பண்ணதுனால
இவன் பரலோகமே போகலை, மன்னிக்கணும் கானானே போகலை. அல்லேலூயா. ஒருவேளை இவங்க கோபப்படுற நிமித்தமா பூமிக்குரிய கண்டி உண்மை பூமிக்குரிய ஆசீர்வாதம் தடைபடலாமே தவிர பரலோகத்தில் நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஊழியக்காரனை குற்றப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க ஒரு நாளும் பேசாதீங்க. என்னன்னு தெரியல, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, ஊழியக்காரன் சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:6. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. ஃபுல்லா 4லேருந்து 6க்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடுகளை குறித்து உபத்திரவங்களை குறித்து போட்டிருக்கோம். இந்த உபத்திரவங்களை நாங்க சகிக்கிறதுனால தான் என்ன போட்டிருக்குது, மற்றவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நான் இன்னைக்கு கூட நினைச்சு பார்த்தேன், ரொம்ப தூக்குற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுடைய திருமண நிச்சயம் வரைக்கும் போய் நின்றுச்சுன்னா எவ்வளோ அவமானமாக இருக்கும். எப்படிதான் சகித்தாங்கன்னு தெரியல. அந்த சூழ்நிலை கடந்து வரும்போது எத்தனை எதிர்மறையான கமெண்ட்கள் என் காலில் வந்திருக்கு தெரியுமா? நம்ம சபையில் உள்ள மக்கள் சொல்லல, வெளியில் உள்ளவங்க சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, சகித்து 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 அப்படி சகித்து பவுல் சொல்றான் பாருங்க, அப்படி நாங்கள் அந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்து வந்ததுனால தான் எங்களை போல உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்து வந்தவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு தகுதி உள்ளவர்களா ஆனோம். அந்த ஆறுதலின் தேவன் தாமே எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ உபத்திரங்களை நம்ம சகிக்கும் போது, சோதனைகளை சகிக்கும் போது மற்றவர்களே ஆறுதல் படுத்தும். அதாவது நம்ம பரிசுத்த பங்குள்ளவர்களாக மாறுறோம். அடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பரிசுத்த பங்குள்ளவர்களாக மாறுறோம். நித்திய நிலையுள்ள நகரமாகிய பரலோகத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்க, மற்றவங்களை இந்த பூமிக்கு வாழ்க்கையில் வாழும்போது மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போ உபத்திரம் பாடுகள் வரும்போது தீத்து 1:6 போட்டிருக்குது, நாம் வாயினால் அல்வா கொடுத்துட்டு கிரியையில் அவரை மறுதளிக்கிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரம் வருதா, பாடு வருதா, சோதனைகள் வருதா, சகித்து மட்டும் போங்க. எந்த சூழ்நிலையுமே ஆண்டுகிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஏன் இந்த சூழ்நிலை அனுபவிக்கிறீங்க அப்படி கேட்பேன். சொன்னால் சொல்லுங்க, சொல்லலையா விட்டுருன்னு சொல்லி அமைதியாக போயிடுவேன். நான் ஏன் தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டுருக்கோம், அதனால தான் அனுபவிக்கிறார். ஒன்று இல்லையா, நான் நினைப்பேன் என்னை தகுதிப்படுத்தா நினச்சிக்குவேன். அப்படி தான் எடுத்துக்குவேன் ஒரு தாழ்ச்சிகள் வரும்போதெல்லாம். அப்போ பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகித்தாதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சகித்தாதான் மற்றவர்களுக்கு நாமல் ஆறுதல் செய்கிறதா இருக்கிறோம். வாசிங்க, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 12:30க்கா? கவலைப்படாத, நான் முடிச்சிடுவேன். வாசிங்க. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். போதும். சகித்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர். சிலுவையில் மனிதர்களால் தங்களுக்கு நேரிட்ட பாவிகளால் அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை என்ன பண்ணாரு? நீங்கள் எந்த இயேசுவை பின்பற்றீர்கள் தெரியல. பாடுகளை சுமந்து சென்று சிலுவையும் அவமானத்தையும் சோதனைகளையும் சகித்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றலாம் இருக்கணும். பவுல் சொல்ற, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, எங்கள் இயேசு ராஜா, எங்கள் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர், அந்த இயேசுவை பின்பற்றும் என்று சொல்லி சிலர் தவறாக போதிக்கிறார்கள். அவர் மெய்யாகவே ராஜா தான், இல்லைன்னு சொல்லல, இப்ப கிடையாது. அவர் தாழ்மையின் ராஜா, ராமன் சொல்லுங்க. அவர் மன்னிக்கிற ராஜா, ராமன் சொல்லுங்க. அவர் பரிசுத்தத்தின் ராஜா. அல்லேலூயா. அப்ப அந்த இயேசுவை, அந்த ராஜா தான் நம்ம இந்த
புதிய ஏற்பாட்டு திருச்சபை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றப்பட்ட திருச்சபை பின்பற்ற வேண்டுமே தவிர இவர்கள் சொல்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவே கிடையாது. இவர்கள் மாம்சத்தில் வெளிப்பட போகிற யூதர்கள் ரட்சிப்பை வெளிப்படுத்த ராஜாவை சொல்றாங்க. போதும் கவனிங்க. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களால் பாவிகளால, யாருங்க? நீதிமான்களால் கிடையாது, பாவிகளால் ஏற்பட்ட விபரீதங்களை சகித்தார். நாம சகிக்கிறவராக இருக்க வேண்டும். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் யோசிச்சு பாருங்க. சொந்த இப்ப பாஷா யாக்கோபு அவர் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. பரிசுத்த பிறகு முன்னாடி அவர் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு. சொந்த சகோதரர்கள் அவரை என்ன சொன்னாங்க? ஏசுனாருக்கு என்ன கொடுத்தாங்க? சர்டிபிகேட் சொல்லுங்க அப்பா. உறவுக்காரர்கள் அவருக்கு கொடுத்த சர்டிபிகேட் பைத்தியக்காரன் சொன்னாங்க. ஆண்டவர் இயேசுவை பைத்தியக்காரன் என்றும் மதிமயங்கினவன் என்றும் மெண்டல் டிஸார்டர் என்று சொன்னாங்க. ஹலோ, மகிமையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே பவுல் சொல்றாரு. அப்ப இயேசு பாருங்க, இந்த ஒரு சில நேரத்தில் நம்ம சொந்த உறவுகளே நம்முடைய அழைப்பையும் நம்முடைய அபிஷேகத்தையும் நம்முடைய பரிசுத்த ஜீவித்தை புரிந்து கொள்ளாம நம்மள இந்த வாழ தெரியாதவன், நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, நான் பார்த்து வளர்ந்த ஆள், நீ பெரிய பரிசுத்தவானா சொல்லுவாங்க. சொல்லிருக்காங்களா? அவங்க கூப்பிட்டு திருவிழாவுக்கு போகாமல் இருந்தால் சொல்லுவாங்க, போனால் சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டு சடங்கு சம்பிரதாயத்துக்கு போனால் சொல்ல மாட்டாங்க. ஏசு கிறிஸ்துவான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. அண்ணன் வேணும், தம்பி வேணும், தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவே இல்லை. ஊழித்து வந்துட்டார பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் 30 வருடங்கள் அவங்களுக்கு அடங்கியிருந்தார். 30வது வயது ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து 100க்கு 100 தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய தேவகுமாரனாக தன்னை அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவான வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய தேவனாய் கர்த்தர் தமக்கு முன் வைத்துக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு என்ன பண்ணாரா? சிலுவையை சகித்தார். யாருக்காக சகித்தார் தெரியுமா? உனக்காக, எனக்காக தான். நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா அதனால வருடத்தில் ஒரு சந்தோஷம். அதனால அன்னைக்கு ஒருத்தன் கன்னத்தில் அரைஞ்சாம பாருங்க, பிரதான ஆசிரியர் இப்படிதான் பேசன்னு சொல்லிட்டு அரைஞ்சாம பாருங்க, அதை சகித்தாரியா? சகித்தார். இன்னைக்கு நீ நானும் ட்ரெஸ் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல. ஏசி 6ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளும் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். டிஸ்ப்ளே பண்ணுங்கய்யா. ஆஃப் பண்ணிங்களா? காட் பிளஸ் யூ. ஓகே, கவனிங்க. இதில் படிச்சிருக்கீங்கன்னா அந்த அவ்வாறு செட்டைகள் 2 பறப்பதற்கு இருக்குது. அதில் ஒரு செட்டை உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குது? மூடிக்கொண்டு தேவனை ஆராதிக்கிறது. அவ்வளவு பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவனை அங்கே அந்த சேராபீன்கள் பாருங்க, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருடைய மகிமையை கூட. இது என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த சேராபீன்கள் கேள்வி என்ன பாவம் பண்ணு சொல்லுங்கப்பா? ஒன்றுமே பண்ணல. தேவன் எவ்வளவு பரிசுத்தரோ அதே பரிசுத்தர் இருந்து இவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறார். அதுங்க அப்படிப்பட்ட தேவன் இங்கே அரை நிர்வாணத்தை தொங்கினார். நம்ம வேணா படத்தில் வேணா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அவர் எந்த அலங்கோலத்தை இருந்தாலும் தெரியல. இந்த அவமானத்தை சகித்தாரியா? ஏன் நம்மளால் சகிக்க முடியலை? நான் கடைசி சொல்லுவேன், சகிப்பதற்கு ஒரே ஒரு டூல் அது இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். அப்ப அவ்வளவு அவமானங்கள். நீ தேவனுடைய குமாரன் தானே, அப்ப இறங்கி வாயா, உன்னை ஏத்துக்கொள்ற. நம்மள என்ன பண்ணுவோம்? என்ன பார்த்தாடா தேவனுடைய குமாரன் வரைஞ்சு கட்டிட்டு இருப்பான். அவர் அப்படி இல்லை, அப்படி அமைதியா இருந்தார். சிலுவையில் இருக்கும்போது அவர் தம்மை தாமே மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப மனிதர்களால் வந்த நிந்தனைகள், மனிதர்களால் வந்த அவமானங்கள், தான் சொந்த ஜனங்களால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் அமைதியாக அந்த பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்தார். ஏசியா பக்தன் சொல்றான், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் அவருடைய முகத்தை மறைக்கவில்லை. அப்ப ஒரு அவமானம் வந்தா ஏன் நம்ம ஓடி ஒளிகிறோம்? ஒரு நிந்தை வந்தா ஏன் ஓடி ஒளிகிறோம்? அவமானம் வேண்டாம், ஆசீர்வாதம் தான் வேணும் சொல்றோம். கண்டிப்பா சொல்றேங்க, நீங்க இன்னைக்கு அவமானப்பட்டுனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அடுத்த லெவல், அடுத்த ஸ்டெப், அடுத்த லெவல் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. இந்த தாவி சொல்ல பத்திலா, விடு விடு விடு, இந்த நிந்தையை பார்த்து யான்றை நீ ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்க. நீ நமக்கு அடி விழும்போது அங்கே அடி விழுங்க, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறா. நம்ம சகிக்க முடியலையே இந்த அவமானத்தை. நம்ம உறவுகள், ரட்சிக்கப்படாத உறவுகள் நமக்கு செய்யற பிரச்சனையை பார்க்கும்போது சகிக்க முடியல, மன்னிக்க முடியல. நமக்குள்ள சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்ம மன்னிப்போம். பாருங்க, ஏசாயா சொல்றாரு, பிதா அவரை நொறுக்க சித்தமானார். உங்க பிதா நொறுக்க வச்சுங்களேன். அப்ப அவரை நொறுக்க சித்தமாகும் போது, அவர் நொறுக்க சித்தமாவது, அவர் மை கத்துக்கு முன்பாக கொண்டு போற ஆட்டுக்குட்டியை போல என்ன பண்ணாரு? இங்க வாய் இதுவரைக்குள்ள போகுது. ஏ அப்பா, வீட்டில் கணவன் ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே, டப்பு டுப்பு டிப்பு தாங்கல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. என்னையெல்லாம் சகிப்புத்தன்மை எங்கே உருவாக்குனார் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கொடுத்த இடம் தெரியுமா? ஸ்தோத்திரம், என் போனு. அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். புரியல உங்களுக்கு? அவ்வளோ வெளிச்சம் உங்களுக்கு. கவனிங்க. அப்ப பாருங்க, இங்கே பிதா அவரை நொறுக்க சித்தமாகும் போது இவர் என்னையா பாவம் பண்ணாரு? பாவத்தை பரா சுத்த கண்ணர். இவர் இம்புடு யார் தெரியுமா? பிதாவுக்கு சமமா இருக்கிறவர் இங்கே தம்மை தாமே தாழ்த்துகிறார். தம்மை தாமே தாழ்த்துகிறார். அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷானாரு. இப்ப இவர் பாருங்க, பிதா அவர் நொறுக்கும் போது எங்கேயுமே இவர் பிதாவை எதிர்த்து பேசவே இல்லை. பிதா சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிஞ்சார், அப்படியே கீழ்ப்படி வந்தார். ஒரே ஒரு இடத்துல மட்டுமே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கட்டும். அது ஒண்ணுதான் அவர் எகென்ஸ்டா பண்ணார். ஆயினும் எந்த பாத்திரம் சொல்லுங்க? ஆரோசார் பேரை காப்பாற்றணும் சொல்லிட்டேன். எந்த பாத்திரம் நீங்கட்டும்? அங்கே அவரு பாடு வேணான்னு சொல்லல, இங்கதான் போட்டிருக்குது. இந்த பாடையெல்லாம் ஏசப்பா சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாரு. நமக்கு வரப்போகிற அந்த சந்தோஷத்தின் பொறுத்து இந்த பாடுகள், இந்த துக்கங்கள், இந்த அவமானம், அரை நிர்வாணம், கன்னத்தில் அறையப்பட்டது, காரி துப்புனது. சொல்ல மாட்டேன், என்னை காரி துப்புனாங்கல்ல, நான் போய் ஆண்டோட அழுது ஜெபம் பண்ணேன். என்ன ஆண்டவரே இப்படியா, இந்த அம்மா அப்படி துப்பிட்டு போகுது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே. அப்போ சார் என்னையும் இப்படியா துப்புனாங்க, நான் சகித்து தானே போனேன், சகித்து போ. ஒரு முறை இங்கே வந்து ஒரு 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 பிரச்சனை. அப்போ எனக்கும் பாஸ்டர் மாறிய பேசிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தம், திருவிருந்தே எடுக்க வேணாம், திருவிருந்து எனக்கு பிடிக்கல, மனம் கசப்பு வச்சுட்டு எப்படி திருவிருந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியில் போய் நிற்கிறேன். அப்போ சொல்றாரு, பிதா அவரை நொறுக்க சித்தம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நொறுக்க சித்தமானாரு. இவர் வாய் திறவ ஆட்டுக்குடி போல இருந்தார், மூடிட்டு உள்ளே இல்லையா சொல்லுங்க? அல்லேலூயா. இப்ப பிதா நொறுக்கும் போது இவர் வாய் திறவ ஆட்டுக்குடி போல இருக்காரு. இங்கேருந்து ஒரு வார்த்தை வந்தா போதுமே, நீங்க வாய் திறவ ஆட்டுக்குடியில வாயை கிழிக்கிற ஆட்டுக்குடியால இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 12:30 மணிக்கு முடிக்க வேண்டிய ஆராதனை 12:45 முடிஞ்சா போச்சு, தொலைஞ்சா ஊழியக்கார், அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சைலண்டா இருக்க பார்த்தா பயமா இருக்குது. ஆண்டவரே நிர்பந்தமான மனுஷனா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ பாருங்க, இவ பாருங்க, பிதா அவரை நொறுக்க சித்தமான போல அங்கே பாருங்க, நம்ம தமக்கு முன் வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சகித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அவமானமா, ஒரு நிந்தையா, ஒரு புறக்கணிப்பா, ஒரு பற்றாக்குறையா, தாழ்ச்சியா, நீங்க அதை சகித்து போங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்க டைரியை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. அடுத்ததா உங்க தலை நிமிர போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சத்தியம். அழுகையின் பள்ளத்தக்க உருவ நடந்து அல்லேலூயா
அல்லேலூயா. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போனதாங்க அடுத்து ஒரு மகிழ்ச்சியான நீரூற்று பார்க்க முடியும். நமக்கு அந்த பள்ளத்தாக்கை வேணாமே கொஞ்சம் சொல்ற, நான் மரணம் என்னும் பள்ளத்தாக்கிலும் போவேன், தேவரீர் என்னோடு கூட இருப்பீரானால் அல்லது. அல்லேலூயா. ஆண்டு அப்படின்னு சொன்ன ஒரு காலத்தில் அவர், அதாவது ஒரு ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின்னு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அவர் இந்த மரணத்தில் ஊற்றிருப்பார். மரண வேதனை அடைஞ்ச தெரியுமா? ஆக்சுவலாக சிலுவையில் மரணம் அடைஞ்ச மட்டும் தான் நமக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே அவர் மரிச்சிட்டார். என்னை கேட்டால் சொல்லிடுவேன், ஆவிலே மரிச்சிட்டார் அன்னைக்கு. ஏன் தெரியுமா? இந்த பாத்திரம் நீங்கள் குடும்பம்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணாரு பாருங்க. என்னை கண்டடைகிறவன் பிதாவை, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்யப்படுகிறது. அவர் எப்பொழுதும் என்னை தனியை விடவே மாட்டார், என் கூடவே இருப்பார். எப்பொழுதும் பிதாவும் அவரும் பிதாவும் ஒன்றாவே இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த திரித்துவத்தை பிரிக்கவே முடியாது. ஆனா நீங்க பண்ண அக்கிரமா, நான் பண்ண அட்டூழியா எல்லாம் அவர் மேல விழுந்த உடனே அந்த பாவம் என்ன பண்ணுச்சு? அந்த திரித்துவத்தையே உடைக்கிறது. அல்லேலூயா. அங்கே பிதாவுக்கு குமாரனுக்கு ஒரு பிரியம் உண்டாக்குறது. அல்லேலூயா. ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டிய இயேசு கிறிஸ்து மேல எல்லாருடைய பாவம் வந்தவனே பாவத்தை சுத்தக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பிரிகிற சூழ்நிலையை பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு பிரிவு உண்டாக்குறது. அவர் பாவத்தை பாராதவர், இவர் பாவம் கிடையாது, பாவமாக்கப்பட்டவர். யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். இங்கே பாவம் நமக்கும் அவருக்கு ஒரு சுவராக ஒரு பிரிவினை உண்டாக்குறது. அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் இந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ள பிரிவுக்குள்ள போகக்கூடாது. அங்கே குமாரனும் பிதாவும் பிரிந்தார்கள். நீங்க எப்படி ஆண்டோடைய அன்பு ரிசீவ் பண்றீங்க தெரியல, எப்படி ரிசீவ் பண்றீங்க தெரியல. இன்னும் நீங்க கொதிச்சு விட்டு அல்லையே சொல்லியிருப்பீங்க. இந்த பிரிவை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவான. ஏன் தெரியுமா? நீ நானும் பிதாவிட்ட போய் சேர்றதுக்காக தான். அல்லேலூயா. அவரால் முடியல, என்னால் தாங்க முடியாது, இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகினார், ஏலி ஏலி ஏப்பா என்னை கைவிட்டீங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிடல. அங்கே கைவிட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஒட்டுமொத்த பாவத்தை சுமந்தார் அவரு. அப்ப அவருக்கு இவருக்கு பிரிவினை உண்டாக்கிருச்சு. இவ்வளவு பாடு, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய பாடு. இவங்க ஏற்படுத்தின பாடை விட, இவங்க ஏற்படுத்தின நிந்தையை விட, இவர் ஏற்படுத்த புறக்கணிப்பை விட, சொந்தக்காரன் எல்லாம் புறக்கணித்தாங்க இயேசு கிறிஸ்துவ. ஒரு பயலுமே வரல. இந்த சொன்னா யாக்கோபு, அவர் கூட வரல. அவர் உயிர் தேர்ந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர்களை பார்த்து அவன் வந்திருப்பாரு. அல்லேலூயா. உனக்காக எனக்காக அத்தனை சகித்தாரே. அருமையான தேவ ஜனங்களே, வாசிங்க பேதுருவின் முதல் நிருபம் 2:22. டைம் இல்லை, கவனிங்க. இப்ப கவனிங்க, அவர் இவ்வளவு பாடுகள் சகித்தாரு, இப்ப நம்மளால மட்டும் ஏங்க சகிக்க முடியல? அவர் நாமத்து நிமித்தமா ஒரு பாடு வருதா? சத்தியத்தின் நிமித்தமா ஒரு புறக்கணிப்பு வருதா? அவமானம் வருதா? என்னுடைய நாமத்து நிமித்தமாக சகல மக்களால் நீங்க பாய்க்கப்படும் சொன்னார்ல, ஒரு பகை வருது, சொந்தக்காரன் பாய்க்கிறா. ஏன் இதை நம்மளால சகிக்க முடியல? அவர் நமக்காக, என் பிள்ளை நான் இந்த இந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டா அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்புவாயா, அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நரகத்துக்கு போகாம நித்திய ஜீவனுக்குள்ள என்னை பார்க்க வருவான்னு சொல்லிதாயா. அன்னைக்கு அவர் அந்த மகிழ்ச்சியின் பொருட்டு, அந்த நீ வருவேங்கிற அந்த மகிழ்ச்சிக்காக தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அந்த பாடு எல்லாவற்றையும் சகித்தாரே. இன்னைக்கு நம்மளால சகிக்க முடியல. சபைக்கு வர்றது நிமித்தமாக நமக்கு ஏற்பட்ட நிந்தைகளையும் அவமானத்தையும் சகிக்க முடியலையே. ஏன்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்க படுகிற எல்லா பாடுகளும், இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. ஒரு ஊழியக்காரர் பேர் மறந்து போச்சு, நான் சொல்லிட்டு 2 நிமிஷத்தை முடிச்சிருவேன். அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஊழியக்காரர், நடந்த உண்மை சம்பவம். திடீரென்று ஒரு நாள் மறித்து விட்டார். அவர் பயங்கர ஃபேமஸ், எழுதி வச்சிருக்க மறந்துட்டேன், பயங்கர ஃபேமஸ். அப்போ மறித்து விட்டு அவர் நியாயத்தீர்ப்பு போய் நிற்கிறாராம். சொப்பனம் தான் நினைக்கிறேன், சொப்பனம். மறித்துட்டு போய் நிற்கிறாராம். போயின்ன உடனே இங்கே அவர் இங்கே அவர் இங்கே பூமியில் வந்தார்னா பயங்கரமான வரவேற்பு. என்ன பயங்கரமாக அவங்களை அமர்க்கலமாக இன்வைட் பண்ணுவாங்களாம். அங்கே போனால் அவர் யாருமே கண்டு
நான் பூமியில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், என்னை எவனுமே கண்டுக்காம இருக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? நான் அவர் இந்த பேர் சொன்னான். உனக்கு தெரியாது, ஓரமா இல்லையா? அப்படி நின்றாராம். இப்படி ஒவ்வொருத்தலாம் போனவொடனே அவள் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் வந்து ஒரு நபரை கூட்டு வாசிக்கிறான். இவர் இந்த பூமியில் உங்களுக்காக ரத்த சாட்சியாக மரித்தார், இவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த கஷ்டப்பட்டார், சொந்தங்களால் கஷ்டப்பட்டார், எல்லாமே உங்களுக்காக அதை சகித்தார். அவர் சொன்ன உடனே ஏசப்பாடு முகம் அவர் பார்க்கும்போது நல்லா மலர்ந்து நல்லது உண்மை உத்தம ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி ஆண்டு ஒவ்வொருத்தர் ரிவார்டு கொடுக்குறாராம். அப்போ நீ என்ன பாட ஆரம்பிச்ச, நீ என்ன பாட ஆரம்பிச்ச, நீ எனக்காக பூமியில் என்ன பண்ண, இப்படி ஒவ்வொருத்தர் சொன்னாங்களாம். அடுத்து இவர் போகிறாராம், நீ எனக்காக என்ன பண்ண ஆண்டவரே? நான் நிறைய புக் எழுதிக்க ஆண்டவரே. இல்லை, நீ எனக்காக நான் நிறைய கன்வென்ஷன் பண்ணி நடக்க ஆண்டவரே. நீ எனக்காக என்ன பண்ண? நான் நிறையா மீட்டிங்கில் போய் நான் ஆராதனை பண்ணிக்கிறேன், பிரசவம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இல்லை, எனக்காக நீ என்ன பாடு அனுபவித்தாய்? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பாடுகளை அனுபவிச்சாங்க. நீ எனக்காக என்ன பாடுகளை அனுபவித்தாய்? அப்போ ஆண்டவா, ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு பாடுமே உமக்கு அனுபவிக்கல, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. நான் பூமியில் போய் உமக்காக நான் பாடுபடுறேன் ஆண்டவரே, உமக்காக கஷ்டம் வந்தால் நான் சகித்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே அப்படி கெஞ்சி கத்தினா பார்த்துங்க, விழிச்சிட்டாராம். அவருக்காக நம்ம எந்த அளவு பாடுபடுறோம், அவருக்காக என்ன நம்ம சகித்திருக்கிறோம், அவர் நிமித்தமாக, அவருடைய நாமத்தை நிமித்தமாக, அவருடைய ராஜ்யத்தை நிமித்தமாக நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு பாடு வரும்போது, இக்காலத்து பாடுகள் தாங்க நமக்கு மகிமையை கொண்டு வரும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கனமயம். பாருங்க, மிகவும் பாருங்க எந்த அளவு மல்டிபிள், மிகவும் அதிக நித்திய கனமயம் உண்டாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாடு வருதுன்னா, உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருதுன்னா, நீங்க சுத்த பொண்ணா விலகிறதுக்காக தான். சபையில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பொருள் இருக்கும், குத்து விளக்குன்னு ஒரு பொருள். அந்த குத்து விளக்கு எப்படி தெரியுமா செய்வாங்க சொல்லுங்க? அடிப்பு வேலையா செய்வாங்க. அல்லேலூயா, அடிப்பு வேலையை செய்வாங்களா? சபை அடிப்பு வேலை, உபத்திரத்துக்குள்ள போய் வரணும். அது வேற உபதேசம். சில உபத்திரங்கள் நமக்கு வரும்போது, சில அடிகள் நமக்கு வரும்போது அதை சகித்து போவோமானால், யோசிச்சு பாரு, ஒரு தங்கத்தை எடுத்து நமக்கு என்ன பியூர் தங்கமாக வந்துடுது, அதுக்கு முன்னாடி எத்தனை களிம்புகள், எத்தனை அசுத்தங்களுக்கு தெரியுமா? அதை நெருப்பில் போட்டு போட்டு புரட்டி புரட்டி திரும்ப வெளில எடுப்பான், திரும்ப போட்டு டப்பு டப்புன்னு அடிப்பான், திரும்ப உள்ளே விடுவான், அடுத்து டப்பு டப்புன்னு அடிப்பான். அப்படி பல அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க ஒரு நல்ல ஒரு அணிகள்னா வருது. அல்லேலூயா. அப்போ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் சில உபத்திரம் வரலாம், சில நெந்த வரலாம். அது நம்ம நேசிக்கிறவர்களையும் நம்ம நிந்திக்கலாம். சில சோதனைகள் வரலாம். அப்போ அந்த சோதனைகள் வரும்போது நாம் சகித்திருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய பார்வையில் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. நாம் அப்படியே முழங்கால் படிடுவோம். ஏங்க என்னால் சோதனை சகிக்க முடியலை அண்ணே, என்னால் சோதனை சகிக்க முடியலண்ணே, என் கணவர் திட்டும்போது என்னால் சகிக்க முடியலண்ணே, என் ஊழியக்காரர் பேசும்போது என்னால் சகிக்க முடியலண்ணே, எனக்கு ஒரு நிந்தை வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்தாலே என்னால் சகிக்க முடியல ஐயா, ஒரு தலைவலி வந்தாலே என்னால் சகிக்க முடியலையே. ஏன் தெரியுமா? நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ள என்னைக்கு வந்தீங்களோ, வசனம் பொழுது நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். நீங்கள் என்னைக்கு பரிசுத்த ஆவியில் அதிகமாக நீங்கள் நிரம்ப கண்டிப்பாக சோதனையில் நீங்கள் சகிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழுவீங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக தான் பரிசுத்த அபிஷேகத்தை நிரம்புகிறோம். நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்பினா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள உங்களுடைய அந்த கெட்ட சுபாவங்கள்லாம் மாறி திவ்ய சுபாவத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த திவ்ய சுபாவம் தான் சாந்த குணம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நீடிய பொறுமை. இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லாத காரணம் என்ன? பொறுமையே இல்லை. யோபு பக்தன் பாருங்க, அவன் பொறுமையை குறித்து யாக்கோபு சாட்சியாக சொல்றான். நமக்கு நீ பொறுமை வராத காரணம் என்ன தெரியுமா? ஆவி நிறைவு இல்லை. இப்போ விட்டு கொடுங்க. பரிசுத்தாவின் நிறைவுக்கு விட்டு கொடுங்க. கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்கள் பரிசுத்தாவின நிரம்ப சகிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக வந்துடும். நீங்கள் பரிசுத்தாவின் நிரம்ப சோதனை நேரத்தில் சகித்து போவீங்க, மாறாக முறுமுறுக்க மாட்டீங்க. சோதனை நேரத்தில் நீங்கள் முறுமுறுக்காம அமைதியாக சாதாரணமாக வந்து அந்த சோதனையை சகிப்பது மாத்திரமல்ல, ஜெயிப்பீங்க.
விட்டு கொடுங்க ஆண்டவர்ட்ட. முழங்கால் படியிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்க. இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை தருவீராக தகப்பனே. ஆண்டவரே உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் நீ சமமா இருக்கிற கர்த்தாவே. இந்த ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாள் ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவாராக தகப்பனே. சோதனை நேரத்தில் ஒரு சகிப்புத்தன்மை தரும்படிக்கு உன்னதமான பலன் உன்னதமானவருடைய பலன் இறங்குவதாக தகப்பனே. நித்திய ஆவினாலே நீர் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தது போல இயேசுவே நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அந்த பலிபீடத்தை வைக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அந்த பலிபீடத்தில் இறங்கின அக்கினி என் மாம்சத்தை பட்சித்து போவதாக தகப்பனே. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வாசமா இருக்கட்டும். நீங்கள் கிறிஸ்துவின் ஆவிக்கு உட்பட்டா இருப்பீர்களானால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டா இராமல் ஆவிக்கு உட்பட்டா இருப்பீங்க. கேளுங்க 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 கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க. அபிஷேகத்தை கேளுங்க. ஒரு வைராக்கியத்தை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா சொல்லி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீங்க. பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்துக்கு பிதாவானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் சிலருக்குள்ள ஒரு புதிய பலனை தருகிறார். வானம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. பரலோகத்தை பரிசுத்த தேவனாய் கர்த்தர் திறங்குகிறார் திறக்கிறார் திறக்கிறார். வல்லமை இறங்குகிறது வல்லமை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவி உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாராக. உங்களுடைய ஐம்புலனை கண்ட்ரோல் பண்ணுவாராக. உங்க சிந்தையை பரிசுத்த ஆவி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்க சரீரத்தில் ஆவியின் அசைவுகளுக்கு இடம் கொடுங்க. அவங்க அவரை இடம் கொடுங்க. உங்க சரீரத்தை இடம் கொடுங்க. சரீரத்தினாலும் ஆவினாலும் அவரை மையப்படுத்துங்க. நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்ட உங்க சரீரத்தை அவருக்கு மையப்படுத்துங்க. இறங்கட்டும் 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 இறங்கட்டும். ஒரு புதிய வல்லமையை தரித்துக் கொள்ளும்படிக்கு ஒரு புதிய வல்லமையை தரித்துக் கொள்ளும்படிக்கு அருமையான தேவ பிள்ளையே உனக்காக அநேக சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எதிர்கொள்ள வேண்டிய சவால் இன்னும் அதிகமாக இருக்கப்படினாலே இந்த பலம் போராது இந்த பலம் போராது. ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள். ஒரு புதிய வல்லமை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எதிர்க்க வேண்டிய சவால்கள் சந்திக்க வேண்டிய அநேகமா இருக்கிறது. நீ காலத்தோடு ஓடும் போதே உன்னை இலக்கிய பண்ணுகிறாய். நீ காலத்தோடு ஓடும் போதே உன்னை இலக்கிய பண்ணுகிறாய். குதிரையோடு ஓட வேண்டிய காலம் சமீபமா வந்திருக்கிறது. குதிரையோடு ஓட வேண்டிய காலம் சமீபத்து வந்திருக்கிறது. நீ பலப்படு நீ பலப்படு நீ பலன் அல்ல. வல்லமை பெறட்டும் வல்லமை இறங்கட்டும். பெற்றுக்கொள்ள வல்லமையை பெற்றுக்கொள்ள வல்லமையை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக புது பலனை பெற்றுக்கொள் புது பலனை பெற்றுக்கொள். நீ உயர எழும்பணும் நீ உயர எழும்பணும். கழுகை போல சட்டத்தை விரிக்க வேண்டும் என்றால் அந்த பலனை பெற்றுக்கொள். எல்லா பின்மாற்றத்தின் ஆவியுடைய கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. பொல்லாத பின்மாற்றத்தின் ஆவியே வெளியே போய் இயேசுவின் நாமத்திலே. சர்ப்பத்தின் ஆவியுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே முறிக்கிறேன். பரிசுத்த ஆவியை முறியடிக்கிறார். தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்தப்படினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வெளிப்பட்டது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அசதியா இராதபடிக்கு ஆவில அண்ணா இருங்கள் ஆவில அண்ணா இருங்கள் ஆவில அண்ணா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நீங்க ஊழியம் செய்யும்படிக்கு ஆவில அனலாயிரு. அனல்கொள் 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 அனல்கொள். ஒரு வல்லமை வல்லமை பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை. ஓ அக்கினியின் வல்லமை அக்கினி ஜுவாலை அக்கினி ஜுவாலை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை பலன்கள் 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 பலன்கள். நீ பலவீனன் ஆவது இல்லை நீ பலவீனன் ஆவது இல்லை நீ பலவீனன் ஆவது இல்லை. நீ பலவான் நீ பலவான்.
எலும்பு 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 உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் வல்லமையை தரித்துக்கொள் இஷாரா தீராக்கரோ இதரே பெலேரேக்கரோ இமானாந்து டோக்கரோ ஆவியானவர் விடுவிக்கிற ஆவியானவர் இன்றைய சூழ்நிலை பார்த்துக்கொண்டு இன்றைய சூழ்நிலை வைத்துக்கொண்டு தேவனை எழுப்புறதே ரிஷாலா கரபா உன் அவிசுவாசத்தினாலே அவர் பொய்த்தவர் அல்ல இஷாடா ராபா லாபா ராதிராக்கரோ இமானாந்துடே அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஓ அவிசுவாசத்தினால அவர் செய்யாமல் கூடாரு அவர் வாக்குப்படி நிறைவேற்றி முடிப்பார் உனக்கு காட்டிய தரிசனத்துக்கு நேராக திரும்பு திரும்பு இஷாலாதிரா கராபாலாபரா இக்கானா துபிரி கராபாலாபரா இமானந்தரா கடாபாலாபா ரிதால கராபாலாபரா நிறைவே லெபரே பெரிதுடி கராபா சிலர் எகிப்துக்கு நேராக திரும்பி கொண்டிருக்கிறீங்க சிலருக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் ஆவியுடைய கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நிஷாரா துபி கடபா இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க இடம் கொடுக்காதீங்க ரிஷானா தீராக்கோ ரோ தீராமா லே திரி கரபலபா இன்னைக்கு ஏற்படுகிற இந்த அவமானம் தான் உனக்கு மகிமையை உண்டாக்க போகிறது இதை சகித்து இருப்பாயானால் ரிஷா ரே ரேபோ லோக்கோரோ கர்த்தர் உன் தலையை ஒரு புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஒரு புதிய எண்ணெயினால கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் பரலோகத்து தேவனாகிய கர்த்தர் மீண்டும் ஒரு விசை பெற்றுக்கொண்ட வல்லமையை பெற்றுக்கொள் 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 receive the fire அக்கினியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினியின் வல்லமை காண்டாமிருந்து ஒத்த பலனை பெற்றுக்கொள் என் ஜனமே சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே பலன்கொள் 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 உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் நிஷாடா ராபா ராதிரா கரபோலபோ இபாராந்துடோ பிசாசு தந்தங்களை முறியடிக்கும்படிக்கு பலனை பெற்றுக்கொள் பலனை பெற்றுக்கொள் பலனை பெற்றுக்கொள் நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே thank you lord thank you lord உமக்கே சதாகால மகிமை உண்டாகட்டும் உமக்கே மகிமை உண்டாகட்டும் லிபாலா தரகா ரபாலபா தயவு செய்து யாரும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டைமாக பார்க்காதீங்க டைமாக பார்க்காதீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க நிஷாடா ராதிடா பாலபா ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அழைத்து செல்கிறார் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அழைத்து செல்கிறார் விட்டு கொடுங்க ஆண்டவரே அவருக்கு விட்டு கொடு அவருக்கு பாலா தீரா கராபாலா பரபரோ இமேனே திரி கராபலவா நீ பலவீனப்பட்டதெல்லாம் போதும் நீ படுத்துக்கிறதெல்லாம் போதும் சூரேச்சரியின் அனுபவத்தை விட்டு எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா பாலா தூரோ இவரே கரே லே ரே 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 நிவாரந்தரே கரோ நிவரந்துரோ பல பல ஷபல பல கரபோ நிவாரந்திலி கரபல பாபா நிவாலே திரி கரோ நிவாரந்திரா கரபல ஏன் பயப்படுகிறாய் ஏன் பயப்படுகிறாய் நீ பராக்கிரமசாலி நீ பராக்கிரமசாலி உன்னை அனுப்புறவர் நான் அல்லவா உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ புறப்பட்டு போ தயங்காதே தயங்காதே பின்னிட்டு பாராதே விஷாலாதோடோ நீ எழும்பு வரைக்கும் கிராமங்கள் பாழாய் கிடக்கும் நீ எழும்ப மாட்டாயா நீ எழும்பு 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 தெபராலே தெபராலே விஷாலா ராபாலா தீரா கரபா எழும்பு 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 அரைஸ் 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 கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்புடைய ஆவி உனக்குள் வாசமாய் இருக்கும்படிக்கு வந்திருக்கிறார் உன்னை எழுப்பும்படிக்கு வந்திருக்கிறார் ஓ எழும்பு உன் அறையை கட்டிக்கொள் எழும்பு ராமாலா தீராக்கரோ இவரே நீராபரதோ இன்றைய நாட்களுக்கு ஓ பெசலேயேல் மேல இறங்கின ஆவியானவர் சிலருக்கு பெசலேயேல் அபிஷேகத்தை கற்ற ஊற்றி கொண்டிருக்கிறார் ஸ்ரீமானா தாடா கரபலே இவரே இருக்கிறவோ யூத்து செயல்படக்கூடிய அந்த பெசலேயேல் வல்லமை பெற்றுகள் இமாலா தீராக்கரோ இவரே பெலே 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 தீராக்கரோ இஷாலா பரபா பிணக்காசுகள் எங்கே பிணக்காசுகள் எங்கே
ஆதியில கொண்டிருந்த வைராக்கியங்கள் எங்கே? ஆமென். ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? இயேசுவே. ஆதியில கொண்டிருந்த ஸ்தோத்திரம். ஓ அந்த அர்ப்பணிப்பு எங்கே? ஸ்தோத்திரம். ராமானா ஷடராபா லெபாராதிபி கரபலபரபா நிபாரந்துடா. ஓ வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடையெல்லாம் உன்னிடத்துல காணப்பட நிர்விசாரம் தான் காரணம். உன்னிடத்துல காணப்பட நிர்விசாரமே இயேசுவே. உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நீ எழுந்து சுதந்திரி, நீ எழுந்து சுதந்திரி, நீ சுதந்திரிக்கணும், நீ எழும்பணும், நீ சத்துருக்கு எதிராக நீ நிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால அவர்களை சங்கரிக்கணும். ஆமென். ஜீசஸ். ராமானா ஷடராபலபரபா நிமானாந்திரக்கரோ. விருத்த சேதனம் இல்லாத நபருக்கு முன்பாக நீ எழும்பி நிற்க வேண்டும். நீ இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், ஆவினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே, நீ ஏன் சோர்ந்து கிடக்கிறாய்? விருத்த சேதனம் இல்லாத மனிதர்களை பார்த்து நீ ஏன் சோர்ந்து நிற்கிறாய்? நீ எழும்பு, நீ எழும்பு. உன் சோர்வுகளை நீக்கும்படிக்கான ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள் இப்பொழுது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீர் பெருகணும் ஆண்டவரே, நான் செருகணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Yeah.